தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு பாசு மணியம் அவர்கள் அவர்களுடைய பணி என்பது அளவிடற்கரியது. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் ஐயாவை பற்றிய அறிமுகம், அவங்களுடைய ஆரம்ப காலகட்டம், அவங்களுடைய பெற்றோர், ஊர் எது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கம்மா. உண்ணாவிரதம், போராட்டம், நாட்டுக்கு உழைப்பது, இதிலேயே அவருடைய வாழ்க்கை முடிந்து கொண்டது. ஒரு மாணவருக்கு நல்ல ஆசிரியர் கிடைத்து விட்டால் அந்த மாணவர் நிச்சயமாக ஐயா அவர்கள் தன்னுடைய கையில் மறைமலை அடிகள் வாழ்க என்று பச்சை குத்தி கொண்டிருந்தார். அழகர் அடிகள் என்று சொல்லுவோம். அவரிடம்தான் ஐயா அவர்கள் சிவதீக்கை வாங்கி கொண்டார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடத்தின் சார்பாக சைவத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை, சான்றோர்களை நேர்காணல் செய்வது, ஆவணப்படுத்துதல் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் அருட்கலை கழகத்தின் பேராசான் என்று சொல்லலாம் திரு பாசு மணியம் அவர்கள் அவர்களுடைய பணி என்பது அளவிடற்கரியது. தமிழும் சைவமும் நாடும் என்ற வகையில் பல்வேறு கோணங்களில் இந்த சமுதாயத்திற்காக, இந்த மண்ணுக்காக பல்வேறு வகையில் நல்ல பணிகளை செய்து நூற்றாண்டுகளை கடந்து சிலர்தான் மறைந்தும் வாழ்கிறார்கள். அப்படி அவர்களுடைய உடல் மறைந்திருந்தாலும் அவருடைய பணியாலும் அவர்களுடைய நல்ல மதிப்பான செயல்களாலும் இன்றளவிலும் நம்மளுடைய மனதில் நின்று நம்மளுடைய மக்களுக்கு நல் வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பாசு மணியம் ஐயாவை பற்றிய ஒரு ஆவணப்படுத்துதல் செய்ய வேண்டும் என்று விரும்பியதின் நோக்கமாக இன்றைய தினம் அவர்களை நாம் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அவர்களுடைய வழி தோன்றலாக, அவர்களுடைய மகளாக இருக்கக்கூடிய முனைவர், தமிழ் பேராசிரியர், ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் ஞான பூங்கோதை அம்மா அவர்களை சந்திக்கிறோம். அவர்களின் ஊடாக அவர்களை பற்றியும் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள், எந்த முறையில் அவர்கள் சமய பணியை, தமிழ் பணியை செய்தார்கள் என்பதை ஒரு உரையாடலாக காண்போம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு உங்களை சந்தித்ததில் மிகவும் பேரு வகை அடைகிறேன். சிறப்புங்கம்மா. ஏன்னா ஐயாவை பற்றி கேட்கும் பொழுதே இன்றைய தலைமுறைக்கு கட்டாயமாக ஐயா போன்றவர்கள் வந்து சேரணும். ஏன்னா அவங்களுடைய பணி என்பது அவர்களுக்காக செய்ததில்லை, இந்த மக்களுக்காக, அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த தமிழும் சமயமும் இந்த நாட்டை பற்றிய அந்த நாட்டு பற்றும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளவு போராடி செய்திருக்காங்க. அந்த வகையில் ஐயாவை பற்றிய அறிமுகம், அவங்களுடைய ஆரம்ப காலகட்டம், அவங்களுடைய பெற்றோர், ஊர் எது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கம்மா. இந்த ஐயாவினுடைய செய்தியை வெளிக்கொணர்வதற்கு உங்களுக்கு என்னுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் கொங்கு மண்டலத்தில் பல்லடம் வட்டத்தில் இருக்கின்ற பருவாய் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். ஐயா அவர்களுடைய தகப்பனாருடைய பெயர் பழனியப்ப ஆசிரியார். அவருடைய அம்மாவினுடைய பெயரும் பழனி அம்மாள். இந்த இரண்டு பெயர்களுமே அவளுடைய குடும்பத்தினுடைய இல்லற வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. ஒரு பள்ளி பருவம் வரைக்கும் அவர்கள் அந்த காங்கேயம்பாளையம் என்கின்ற ஒரு ஊரில் அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய படிப்புக்கு முதல் காரணமாக விளங்கியவர் அவருடைய தந்தையார் பழனியப்ப வாத்தியார் அவர்கள். பருவாயில் இருந்து அவர்கள் அவனாசிக்கு குடிபெயர்ந்தார்கள். தன்னுடைய மாமா அவர்களுடைய இல்லத்தில் இருந்து அவர் அங்கு ஆரம்ப பள்ளி படித்தார். படிக்கும் பொழுது அவருக்கு முதல் ஆசிரியர் யார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தந்தையாரைத்தான் அவர் அடிக்கடி நினைவு கூறுவார். பள்ளி படிப்பு முடிந்ததும் நம்மளுடைய கோவையில் இருக்கின்ற சிட்டி முனிசிபல் பள்ளி என்று சொல்லுவார்கள், அந்த பள்ளியில் அவர்கள் தொடக்க கல்வி முடித்து கொண்டு உயர்நிலைப் பள்ளியை ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய ஆசிரியராக விளங்கியவர் நம்மளுடைய கவியரசு கு நடேச கவுண்டர் என்று சொல்லக்கூடியவர். மயில்சாமி ஐயா என்பவரும் அவருக்கு நினைவு கூறுகின்ற ஆசிரியராக இருந்தார். முழு முதற் காரணமாக அவருக்கு விளங்கியவர் அவருடைய ஆசிரியர் ஐயாசாமி பிள்ளை அவர்கள். தன்னுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த ஒரு முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும், இன்று வரைக்கும் அவரை நினைவு கூற வேண்டும் என்றால் அவருடைய ஆசிரியர் ஐயாசாமி பிள்ளை அவர்கள். இந்த அளவில் அவருடைய ஆசிரியர் எப்பொழுதும் தன்னுடைய தந்தையும் ஐயாசாமி பிள்ளை அவர்களை நினைவு கூறுவார். நானும் அவர்களை
அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடம் கேட்பது மட்டும் அல்ல, ஆசிரியர் குடும்பத்தோடு தன்னுடைய மனைவியையும் எங்களையும் அழைத்து கொண்டு வாரந்தோறும் அந்த ஐயாசாமி பிள்ளை ஆசிரியரை பார்க்க செல்வோம். அதெல்லாம் இன்றும் எனக்கு பசுமை மாறாத நினைவுகளாக இருக்கின்றன. அது மட்டும் அல்லாமல் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு எந்த அளவுக்கு மாணவர் இருந்திருக்கின்றார் என்பதற்கும் ஆசிரியர் எவ்வாறு இருந்திருக்கிறார் என்பதற்கும் ஐயாவினுடைய வாழ்க்கை மிக மிக ஒரு சான்றுகளாக பல சான்றுகள் நாம் அங்கு கூறலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஐயாவினுடைய ஆசிரியர், முதல் ஆசிரியர் தந்தையார், அடுத்து ஐயாசாமி பிள்ளை அவர்கள். இந்த தன்னுடைய கல்லூரி படிப்புக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது ஐயாவினோடு உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர். முதல் சகோதரர் பாலகணபதி ஜோதிடர் என்பவர். அவர் ஜோதிடக்கலையில் மிகவும் வல்லவர். குமாரசாமியம் என்கின்ற ஒரு ஜோதிட நூலில் வல்லுநராக இருந்தவர். சொல் சாதுரியம் படைத்தவர். அவருடைய 2வது சகோதரர் KP ஆறுமுகம் என்கின்றவர். குறிச்சி பகுதியில் இன்றும் அவருடைய பெயரில் ஒரு இல்லம் இருக்கின்றது. தொழிற்சங்கத்தின் சார்பில் நம்மளுடைய கோவை காங்கிரஸ் தொழிற்சங்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தொழிற்சங்க தலைவராக இருந்தார். அப்பொழுது அவருக்கு செயலராக PAவாக இருப்பதில் இவர் வல்லவராக இருந்தார். கணக்கு விவரத்தில் புள்ளி கணக்கில் மிகவும் சிறந்த பணியினை செய்யக்கூடியவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை KP ஆறுமுகம், அதாவது பெரியப்பா அவர்களுடைய வாழ்க்கையை என்ன என்று சொன்னால், உண்ணாவிரதம், போராட்டம், நாட்டுக்கு உழைப்பது, இதிலேயே அவருடைய வாழ்க்கை முடிந்து கொண்டது. அவருடைய இல்லத்தில்தான் இந்த இரகசிய கூட்டம், அப்பொழுதெல்லாம் சுதந்திர போராட்டம் என்கின்ற அந்த காலகட்டத்திற்கு முன்பு, அதாவது 1934 இந்த செய்திகளெல்லாம் நடக்கின்ற காலகட்டம், அதிலும் தன்னை இணைத்து கொண்டார். ஐயா அவர்கள் பள்ளி படிப்பு முடிந்ததும் 17வது வயதில் தேசியத்தோடு தன்னை இணைத்து கொண்டார். அதற்கு எம்ஜிஆர் அவர்களும் NG ராமசாமி அவர்களும் தன்னுடைய தந்தையார், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சகோதரர் என்பது ஒரு காரணமாக அமைகின்றது. இந்த நாடு ஒரு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதில் தன்னுடைய படிப்பு அடுத்ததாக நாட்டு நலனுக்காக உழைக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையை முதல் பகுதி என்று சொல்லும் பொழுது தேசியம் சார்ந்ததாக அமைகின்றது. அதற்கு பெரியப்பா அவர்களுடைய இல்லம் ஒரு மிகப்பெரிய பல சவால்களை சந்தித்த இல்லங்களாக அது அமைகின்றது. இரகசிய கூட்டம் போடுவது, தியாகிகள் எல்லாம் அங்கு சந்திப்பது என்பதெல்லாம் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு ஐயா அவர்களே எங்களுக்கு பலமுறை இந்த கதைகளை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எங்களுடைய அந்த இல்லம் தியாகிகள் நிறைந்த இல்லமாக ஒரு காலகட்டத்தில் விளங்கியது. அப்பா அவர்களோடு தொடர்பு கொண்ட கண்ணம்பாளையம் KV ராமசாமி அவர்கள், KP திருவேங்கடம் அவர்கள், அவர்களுடைய மனைவி லட்சுமி அவர்கள், என்னுடைய பெரியம்மா பொன்னம்மாள் அவர்கள், இன்னும் மேட்டுப்பாளையத்தில் ஆண் சிங்கம் என்று சொல்லக்கூடிய மாரியப்பன் அவர்கள் எல்லாம் அந்த சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் பட்ட வேதனை, அந்த துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்ல சொல்ல நாங்கள் கேட்டுக்கொண்டு இன்றும் எங்களுக்கு ஒரு நாட்டுப்பற்று இருப்பதற்கு ஒரு காரணம் அந்த தியாகசீலர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு காரணம். பாலகணபதி ஜோதிடர் தன்னுடைய என்னுடைய அப்பாவினுடைய மூத்த சகோதரர், அவருடைய படிப்புக்கு பின்புலமாக அமைந்தவர் என்பதை அடிக்கடி நினைவு கூறுபவராக இருக்கின்றார். இந்த வகையில் அவருடைய உயர்நிலைப்பள்ளி கல்வி முடிந்தது. அடுத்த கட்டத்தில் சென்று பார்க்கும் பொழுது, அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முன் அமைப்பாக தோற்றுவிக்கப்பட்ட மீனாட்சி தமிழ் கல்லூரி, அங்கே தான் ஐயா படித்தார்கள். படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆளுமை நாயகர்களாக விளங்கியவர்கள். இன்று பல தமிழாசிரியர்களுக்கெல்லாம் அந்த பெயர் தெரியுமா என்பது கூட ஒரு ஐயமாக இருக்கின்றது. பண்டிதமணி கதிரேசம் செட்டியார் அவர்கள், காசு பிள்ளை அவர்கள், நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்கள், அது மட்டுமல்ல ராகவையங்கார், சொல்லின் செல்வராக விளங்கக்கூடிய AC சிதம்பரம் செட்டியார் அவர்கள், பூவராகவும் பிள்ளை, அது மட்டுமல்லாமல் அருணாசலம் பிள்ளை அவர்கள் என்பது, இவர்கள் இடத்திலெல்லாம் என்னென்ன பாடங்கள் கேட்டுக்கொண்டோம் என்பது அடிக்கடி தங்களுடைய மாணவர் ஐயாவினுடைய இல்லத்திற்கு வரும் பொழுது இவர் இந்த பாடம் நடத்தினார், இவர் இந்த பாடம் நடத்தினார் என்பது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியரிடம் மாணவன் படித்தது பாடம் கேட்டது என்ற அளவில் மட்டும் நில்லாமல்
அவர்களை நினைவு கூறுவது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கும். எனக்கு மட்டும் என்பதல்ல, அவருடைய மாணவர்கள் அத்தனை பேருக்கும். ஐயாவிடம் வந்து ஒரு பாடம் கேட்க வீட்டில் இந்த நேரம் என்பது கிடையாது. மாதந்தோறும் வகுப்பு நடக்கும். இருந்தாலும் எந்த மாணவர் ஐயாவை பார்க்க வருகின்றார்களோ அந்த சமயத்தில் அது ஒரு பாட வகுப்பாகவே அமையும். யார் வருகின்றார்களோ பல பிரச்சனைகளோடு வருவார்கள். ஐயாவிடம் சென்று சொல்ல வேண்டும் என்று வீட்டுக்கு வருவார்கள். ஆனால் அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன கருதி வந்தாரோ என்பது ஐயாவுக்கு தெரியாது. ஆனால் அன்றைய நிலையில் அவர்கள் பேசிக்கொள்வது அவருடைய மனதுக்கு எது தேவையோ என்பது அது அமையும். இயல்பாகவே அது அமையும். அவர்கள் மாணவர்கள் நிறைய பேர் அந்த கருத்தினை சொல்லி செல்வார்கள். நான் இன்று எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்று வந்தேன் ஐயா, ஆனால் அதற்கு ஏற்ப உங்களுடைய கருத்து இன்று அமைந்தது என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு மிக வியப்பாக இருக்கும். மாணவர்கள் ஐயாவின் மீது அளப்பரிய ஒரு மரியாதையும் பக்தியும் கொண்டவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். அதாவது ஒரு மாணவர் ஆசிரியர் என்பது ஒரு இடைவெளி என்கின்ற ஒன்றும் இருந்தது. அதையும் தாண்டி ஒரு நெருக்கம் இருந்தது. இந்த ரெண்டும் இருந்தது. அது என்பது சொல்லிக் கொள்வதில் எனக்கு மிக ஒரு பெருமையாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய ஆசிரியரை எண்ணும் பொழுதும் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதும் ஐயா அவர்கள் கண் கலங்குவார்கள். பலமுறை நாங்கள் கண்ணீர் விடுவதை பார்த்திருக்கின்றோம். அந்த நீங்காத நினைவுகளோடு அவர் இறுதி வரை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆசிரியரிடத்தில் மிகுந்த நெருக்கம் கொண்டவராக இருந்தார். ஒரு ஆசிரியர் எவ்வாறு ஒரு மாணவன் ஒரு ஐயம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், நாளை வந்து சொல்லலாம், ஆசிரியர் அவ்வாறு போகலாம். ஆனால் நடந்து செல்கின்ற காசு பிள்ளை அவர்கள் ஒரு 10 நிமிடம் நடந்து சென்று ஒரு மரத்தின் கீழ் நின்று கேட்ட கேள்விக்கு விடை தெரிந்ததும் உடனே திரும்பி வந்து சொல்லுவது என்பது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஐயா அவர்களுக்கு ஏற்படுத்தியது. இவர்கள் எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்த நிலை. அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல்கலைக்கழகத்துக்கு படிப்பதற்கு முன்னாடி ஐயா அவர்கள் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு மறைமலை அடிகளார் அவர்கள் எழுதிய ஒரு இதழ், அந்த இதழில் ஐயா அவர்களுடைய மறைமலை அடிகளாருடைய ஒரு படமும் ஒரு கட்டுரையும் பார்க்க நேர்ந்த பின்பு அன்று முதல் 9ஆம் வகுப்பிலிருந்து அவர் மீது ஒரு அளப்பரிய ஒரு காதல் கொண்டவராக ஐயா அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாகவோ என்னமோ என்று தெரியவில்லை, ஐயா அவர்கள் தன்னுடைய கையில் மறைமலை அடிகள் வாழ்க என்று பச்சை குத்தி கொண்டிருந்தார். நாங்கள் எப்பொழுதும் அதனை பார்த்து கொண்டே இருப்போம். அப்பொழுது ஐயா சொல்லுவார்கள், அவர் மீது கொண்ட ஒரு வெறித்தனமான பக்தி தான் என்னை இவ்வாறு செய்ய சொல்லியது என்பது சொல்வார்கள். அவரிடம் இருந்து, மறைமலை அடிகளாரிடம் இருந்து ஒரு மிக முக்கியமான நுட்பமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரிடம் வீட்டில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக விருப்பமாக இருந்தார். பல்லாவரம் சென்று அடிகளாருடைய திருவடியை பற்றி கொண்டு அழுதார் என்பதையெல்லாம் அவர் எங்களுக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுது அம்மையார் அவர்கள், சாந்தம்மா அவர்கள் வந்து, பிள்ளையாண்ட நல்லவனாக இருக்கின்றானே, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, இல்லை, குறிப்பிட்ட வயதுக்குள் இலக்கண இலக்கியங்களை படித்து கொள்ள வேண்டும், ஆதலால் சுப்பையன் அவர்கள் சென்று பல்கலைக்கழகத்தில் படித்து வர வேண்டும் என்று அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அதனை நாளும் அவர்கள் சொல்லி சொல்லி எங்களுடைய மனதில் பசுமரத்தானை போல பதிந்து விட்டது. அவருடைய மாணவர் இளவழகனார், அழகர் அடிகள் என்று சொல்லுவோம். அவரிடம்தான் ஐயா அவர்கள் சிவதீக்கை வாங்கி கொண்டார்கள். இளவழகனார் அவர்கள் மறைமலை அடிகளாரை பார்த்து கொண்டே இருப்பாராம். ஏன் இவ்வாறு பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, தங்களை பார்த்து கொண்டிருந்தாலே, ஆசிரியரை பார்த்து கொண்டிருந்தாலே பாடம் தன்னை போல வரும் என்று சொல்லும் பொழுது, தெளிவு குருவின் திருமேனி காணல் என்பதை ஐயா மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்களும் அது போலதான் ஐயாவை அது அடிக்கடி நினைவு கூறுவார்கள். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத காலகட்டத்தில் நாங்கள் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த ஒன்றாக இருந்தாலும் தங்களுடைய மாணவரிடத்தில் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார்கள். இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், அவர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய கங்கை இருகரை உடையார் என்று சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டார்களாம். கேட்கும் பொழுது ஐயா அவர்கள் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இன்னொரு வகுப்பு 7ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த மாணவர்களுக்கு அது தெரியவில்லை.
அப்பொழுது இந்த வகுப்பில் சுப்பையன் என்பவன் அதாவது அப்பொழுது இந்த பெயர் சுப்பிரமணியம் என்பது சுப்பையன் என்று செல்லமாக கூப்பிடுவார்கள். அவரை அழைத்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு 6ஆம் வகுப்பு மாணவன் 8ஆம் வகுப்புக்கு சென்று கங்கை இருகரை உடையான் என்பது என்ன தொகை என்று கேட்கும் பொழுது ஐயா அவர்கள் பண்பு தொகை என்று சொன்னார்கள். ஐயாசாமி பிள்ளை அவர்கள் நீ புலவன் உட்கார் என்று சொன்னார். அவருடைய வாய் முகூர்த்தம் பழித்தது என்று அடிக்கடி எங்களுக்கு நினைவு கூறுவார்கள். சரிங்க, ரொம்ப சிறப்பா ஐயாவுடைய அந்த பள்ளி காலம் என்பதே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஆரம்பத்துல எப்படி எப்படி படிச்சு வந்தாரு, அவர்களுக்கு கிடைத்த நல்ல ஆசிரியர்கள், ஒரு மாணவருக்கு நல்ல ஆசிரியர் கிடைத்து விட்டால் அந்த மாணவர் நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு தான் போவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா இருந்தது. சரிங்கம்மா, இது பள்ளி காலம் கல்லூரி காலம் எல்லாம் முடிந்த பிறகு ஐயா அவர்கள் எந்த தமிழ் பணிக்கு போன இடம் எது? அங்க அவருக்கு நடந்த நல்ல சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? அங்க பணிபுரியறவங்க எப்பேற்பட்டவங்க இருந்தாங்க? எவ்வளவு காலம் அந்த பணியில இருந்தாங்க? கல்லூரி பணி. கல்லூரி பணியில் ஐயா அவர்களுடைய கல்லூரி பணி என்று சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய பள்ளி வாழ்க்கையில் ஐயா அவர்கள் 17 வயதிலேயே தன்னை இணைத்து கொண்டார்கள். அதாவது அந்த குறிச்சி பகுதியில் அவர்கள் சிட்டி முனிசிபல் பள்ளிக்கு வந்து கோவையில் வந்து அவர் படித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மாணவர்களோடு விளையாடும் பொழுதே, அதாவது நம்மளுடைய பல்கலைக்கழகத்தினுடைய முதல் 2வது தலைவராக விளங்கக்கூடியவர் ரங்கசாமி அவர்களோடு விளையாடும் பொழுது விளையாடுகின்ற பருவத்திலேயே முதல் திருக்குறள் சொல்லி தருவாராம். அடுத்த நாள் நான் இந்த திருக்குறளை நான் உன்னிடம் கேட்பேன், நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று இப்படியாக அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். விளையாடும் பருவத்திலேயும் திருக்குறளை சொல்லி விளையாடி கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த 17 வயதிலேயே அந்த தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு உண்மையுள்ள கழகம் என்கின்ற ஒன்றை ஆரம்பித்தார். 17வது வயதிலேயே அவர் பாடம் நடத்த ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, அந்த உண்மையுள்ள கழகத்தில் ஒரு நியதிக்கு உட்பட்டவர்கள் தான் அதுக்கு உறுப்பினராக ஆக முடிய வேண்டும் என்று சொன்னால், அவர் உயிர் கொலை செய்யாதவராக, புலால் உண்ணாமல் கொல்லாமை கொள்கை மேற்கொண்டவராக இருக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது, போதைப் பொருள்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு வரையறை வைத்து கொண்டார். அது உண்மையுள்ள கழகம் என்றாகி, அறிவின் மன்றம் என்றாகி, ஒற்றுமை வாலிபர் சங்கம் என்றாகி, தேவேந்திர குல வேளாளர் சங்கம் என்றாகி, கடைசியில் 1949 அருள்கலை கழகம் என்று ஒன்று ஆயிற்று. பள்ளி பணிக்கு கல்லூரி பணிக்கு வருவதற்கு முன்னாடியே அவர்கள் ஒரு சமுதாய பணிக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். ஏன்னா அந்த காலகட்ட சூழல் அந்த மாதிரி அமைந்தது. அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்ல வேண்டும், அவர் பள்ளி படிப்பை முடித்ததும் வித்வான் படிப்புக்காக அவர் குடந்தை கல்லூரிக்கு, மீனாட்சியினுடைய முன்னமைப்பாக பல்கலைக்கழக முன்னமைப்பாக தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரிக்கு சென்றார். அதை ஆசிரியரெல்லாம் நான் சொன்னேன். அங்கு படித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே இங்கேயும் வருவார், கோவைக்கு வருவார், இந்த மாணவர்களோடு சந்தித்து இது பண்ணுவார். இந்த பாடங்களை நடத்தும் பொழுது அந்த காலகட்டத்திலேயே திருக்குறள், திருவாசகம், திருமுறை, அது மட்டுமல்ல திருக்குறளில் பரிமேல் அழகர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அது இல்லாமல் எதுவும் நடத்த மாட்டார். ஐயா அவர்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் வைத்து மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய மாணவர்கள் இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், திருமுறை, இலக்கணம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்கின்ற ஒரு காலகட்ட சூழலாகவும் இருந்தது. அதுவும் அல்லாமல் இளைஞர்கள் இது எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனம் கொண்டவராக விளங்கினார். பள்ளிக்கு ஆசிரியராக அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு முன்னமைப்பாக தோற்றுவிக்க கல்லூரியில் இருந்து புலவர் படிப்பு படித்து முடித்து வந்தார். வித்வான் படிப்ப பொழுது படித்து முடித்து இந்த கோவைக்கு வந்த பின்பு இங்கே பெரியநாயக்கம்பாளையத்தில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சராக விளங்கிய திசு அவனாசிலிங்கம் செட்டியார் ஐயா அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பெரியநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ணா வித்யாலயாவில் ஒரு 6 மாத பணி அவர் ஆற்றினார். அப்பொழுது அங்கே தலைமை ஆசிரியராக பெரியசாமி தூரன் ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார். அப்பொழுது ஐயா அவர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தார். உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் நம்மளுடைய வித்யாலயம் என்று சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடியவர் குழந்தைவேல் அண்ணா அவர்களும் டாக்டர் மு அறம் ஐயா அவரும் உடனே இருந்து பணியாற்றினார்கள். அப்பொழுது ஐயா அவர்கள் சனி ஞாயிறு என்கின்ற விடுமுறை நாட்கள் மட்டுமல்ல,
பள்ளி நாட்களில் மாலை நேரத்தில் வெளியே சென்று அரசியல் கூட்டத்திற்கு போவது, அது மட்டுமல்லாமல் சனி ஞாயிறு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவது, அரசியல் கூட்டத்துக்கு போவது என்பது எல்லாம் ஐயா அவர்கள் மேற்கொண்ட பணி. அப்பொழுது அந்த வித்யாலயத்தில் அந்த விதிமுறை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆசிரியர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது. அது மட்டுமல்ல, ஐயா அவர்களுக்கு அவனாசிலிங்கம் ஐயா அவர்கள் தனித்த சலுகை கொடுத்தார்கள். மணியம், நீங்கள் வந்து எப்பொழுதும் நீங்கள் வெளியில் செல்லலாம், எப்பொழுதும் நீங்கள் வரலாம், உங்களுக்கு இந்த விதி கட்டுப்பாடு உங்களுக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் ஒரு பெரிய ஒரு கல்வி நிறுவனம் தனித்த ஒருவனுக்காக தளர்க்கக்கூடாது என்று அங்கிருந்து வெளியேறினார். வெளியேறி வந்து கோவையில் புனித காணிக்கை அன்னை மகளிர் பள்ளி, அதாவது பிரிசன்டேஷன் கான்வென்ட் என்று சொல்வார்கள், அங்கு ஒரு 6 மாதம் பணியில் இருந்தார். இந்த பணியில் இருந்த காலகட்டத்தில் பெரியசாமி தூரன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பணி நிமித்தமாக அங்கு செல்கின்றார். செல்லும் பொழுது ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது நம்ம சொல்லுகின்றோமே டாக்டர் பட்டம், முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு, அப்பொழுது ஐயா அவர்களுக்கு அங்கே வந்து தனித்தமிழில் திருக்கோவையாரை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு வித்வான் படிப்பு முடித்த பின்னாடி 2 ஆண்டு தனித்தமிழில் ஆமாம் தனித்தமிழில் அவருடைய கட்டுரையிலே அப்படிதான் ஐயா சொல்லுவார். தனித்தமிழில் வந்து திருக்கோவையாரை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு அங்கு இடம் கிடைக்கிறது. அந்த 2 ஆண்டுகள் அங்கு செல்கின்றார். அதனால் அந்த பணியும் பள்ளி பணியை விட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அங்கே இருந்து அந்த ஐயா அவர்களுக்கு பள்ளி, அதாவது ஆய்வு பணி வந்து செய்ய வேண்டும் என்பதற்காக கிடைத்த அந்த மடலை பெரியசாமி தூரன் ஐயா அவர்கள்தான் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய ஆசிரியர் அத்தனை பேரும் உங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள், அவரிடம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது காசு பிள்ளை ஐயா அவர்களிடம்தான் திருக்கோவையார் கேட்டார், இறைனாராக போலும் கேட்டார். அதனால் சரி, அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் 2 ஆண்டுகள் திருக்கோவையார் தனித்தமிழ் பயிற்சியினை மேற்கொண்டு முடித்து வந்தார் என்பது ஒரு ஆய்வு, ஒரு மிக ஒரு சிறப்பாக இருக்கக்கூடியது. அது எல்லாம் தன்னுடைய கையில் எழுதி கொண்டார். அது பென்சிலில் தான் அதிகமாக பயன்படுத்துவார். அந்த 400 பாடல்களும், திருக்கோவையாருடைய 400 பாடல்களும் கையில் எழுதி கொண்டார். அவருடைய காலகட்டத்தில் மிகவுமே வந்து படிப்பதற்கு ஒரு வறுமையான காலகட்டம். நூல்கள் வாங்குவதற்கு, அது புத்தகம் என்று தான் சொல்வார், வாங்குவதற்கு கையில் வசதி இல்லை, பணம் இல்லை என்பதற்காக நெடுநல்வாடை சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம் பகுதி, சீவக சிந்தாமணி, மாறன் அலங்காரம், இது எல்லாம் தன்னுடைய கைப்பட எழுதி கொண்டு படித்தார்கள். அடிக்கடி கேட்பேன் நான், மகள் என்கின்ற முறையில், உங்களுடைய கையெழுத்து இவ்வளவு அழகாக இருப்பதற்கு என்ன காரணம் ஐயா என்று சொல்லும் பொழுது, அம்மணி உங்களை போல எனக்கெல்லாம் வசதி இல்லை, அப்பொழுது என்னுடைய தந்தையார், என்னுடைய தகப்பனார், என்னுடைய சகோதரர், என்னுடைய மூத்த சகோதரர், இவர்களுடைய சம்பாத்தியத்தில் தான் நான் படித்தேன். வறுமை எனக்கு. அப்பொழுது இந்த நூல்கள் வாங்குவதற்கு கையில் காசு இருப்பது வேறு ஒரு செலவினை ஏற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி முழுவதும் நான் கையில் எழுதி படித்ததனால் என்னுடைய கையெழுத்து மிக அழகாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பு எழுதணுமா யோசிப்பார்கள். எந்த ஒரு செயல், ஒரு சொற்பொழிவுக்கு எங்கு போவதாக இருந்தாலும் கைப்பட எழுதி குறிப்புகள் எழுதி கொள்வது ஒரு வழக்கமாக வைத்து கொண்டார். ஒரு சொற்பொழிவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3-4 நாட்கள் அதற்காக தயார் செய்து குறிப்புகள் எடுத்துக்கொள்வார். ஆனால் சொற்பொழிவுக்கு போகும்பொழுது அந்த குறிப்புகள் வைத்து பேசுகின்ற பழக்கம் எப்பொழுதும் கிடையாது. ஆனால் அதனை ஒரு நினைவூட்டலாக மீண்டும் ஒரு முறை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்கின்ற நிலையில் அவர் அந்த குறிப்புகளை வைத்துக் கொள்வார் என்கின்ற ஒரு செய்தி நினைவில் இருக்கின்றது. அவருடைய கல்லூரி காலகட்டத்தில் ஆசிரியர் பணி என்கின்ற ஒன்று, ஒரு 11 மணிக்கு வகுப்பு என்று சொன்னால் 10:50க்கு வகுப்பறைக்கு வெளியில் நிற்பார், ஆசிரியர் உள்ளே இருப்பார். அந்த பகுதியினுடைய ஆசிரியர், பாடத்தினுடைய ஆசிரியர் வெளியில் வந்து இவர் செல்வதற்கு நேரம் காலதாமதம் ஆகும் என்று சொல்லி ஒரு 5 மணி தொழிலுக்கு முன்பாகவே அவர் சென்று இருப்பார் என்பது எல்லாம் அவரிடத்தில் படித்த மாணவர்கள் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். உடன் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் 2 சாராரும் உண்டு. ஐயாவை தெய்வமாக வணங்கிய ஆசிரியர்களும் உண்டு. அப்பொழுதெல்லாம் ஒரு துறை தலைவராக இருக்கின்ற, தன்னை விட சாதாரணமாக இருக்கின்ற ஒரு ஆசிரியர் மீது மாணவர்கள் இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் வைத்துள்ளார்களே என்பது எல்லாம் ஒரு சில ஆசிரியருக்கு மன புழுக்கத்தையும் ஏற்படுத்தியதாக இருக்கின்ற செய்தியினை நாங்கள்
கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் அது ஒரு பெரிய ஒரு பொருட்டாக அதனை எடுத்துக்கொள்வது கிடையாது. என்ன என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர், கல்லூரி ஒரு பேராசிரியர் என்பது ஆடை எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு இப்படி தான் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிறை உண்டு. நம்மளுடைய அரசு கலைக்கல்லூரியில் மீனாட்சி சுந்தரனார் ஐயா அவர்கள் ஒரு தராசு என்று சொன்னால் அவரை சொல்லலாம். துலாக்காலுக்கு நிகராக சொல்லக்கூடியவர். அந்த அளவுக்கு நேர்மையும் கட்டுப்பாடும் உடைய அவர் அங்கு ஒரு கல்லூரி முதல்வராக அரசு கலைக்கல்லூரியில் இருந்தார். அப்பொழுது ஐயா அவர்களுடைய தோற்றம் என்ன என்று சொன்னால், கதர் ஆடை, ஒரு கதர் வேஷ்டி கட்டிக்கொள்வார், மேலே கதர் ஜிப்பா போட்டுக்கொள்வார், நெற்றியில் திருநீர் சந்தனம், அந்த கதர் துண்டினை போத்தி கொள்வார், முக்காடு போட மாட்டார். கல்லூரிக்கு என்று அவருக்கு ஒரு தோற்றம் இருக்கு. கதர் ஜிப்பா, கதர் வேஷ்டி, மேலே ஒரு கதர் துண்டினை போத்தி கொள்வார். திருநீர் கையில் எப்பொழுதும் திருவாசகம் திருக்குறள் வைத்து திருநீற்று பையோடு கையில் எப்பொழுதும் ஒரு கையில் இருக்கும். காந்தியினுடைய படம் போட்ட ஒரு கதர்பை, இதுதான் ஐயாவுடைய தோற்றம். கையில் எப்பொழுதும் ஒரு குடை வைத்து கொண்டிருப்பார். இதுதான் அவர் நடந்து செல்லுகின்ற காட்சி. கல்லூரிக்கு போகும் பொழுது மதில் சுவரின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை மாணவர்களும் ஐயாவினுடைய தோற்றத்தை பார்த்ததும் எங்கு செல்வார்கள் என்றே தெரியாது. அத்துணை பேரும் உள்ளே ஓடி செல்வார்கள். அந்த தோற்றத்தில் இருந்தார். அப்பொழுது முதல்வர் அவர்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆடையோடு இவ்வாறு வரக்கூடாது, ஆடையினை மாற்றி மேற்கத்திய நாகரீகம் போல குழாயும் இதுவும் போட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது, பாடம் சொல்லுவது மாணவர்களுக்கு ஆடை பற்றிய கருத்து வேண்டாம் என்று சொல்லி அது கடைசி வரைக்கும் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுப்பினை தெரிவித்து இதே குளத்தில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். ஒன்று, அந்த அவருடைய கல்லூரி பணி என்று சொல்லும் பொழுது அவருடைய மாணவர்களாக விளங்கக்கூடிய ஞானசுந்தரம் அவர்கள், எழில் முதல்வன் அவர்கள், கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள், இதெல்லாம் இவர்களெல்லாம் குடந்தையில் படித்தவர்கள். இந்த அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் பொழுது சில மாணவர்கள் சொல்லுவார்கள், சிலப்பதிகாரத்தில் கோவலன் கொலையுண்ட காதை அதனை நடத்தும் பொழுது ஐயா அவர்களும் அழுது நாங்களும் அழுது இருக்கின்றோம் என்பதையெல்லாம் அவர் சொல்லுவார்கள். ஆனால் மாணவரிடம் ஒரு கட்டுப்பாடு கொண்டவராக அவர் விளங்குகின்றார். ஒரு வரையறை, கடினமான சொற்களை மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது அது ஒரு பாடமாக இல்லாமல் அவங்க எந்த காலகட்டத்தில் அவங்க நினைச்சாலுமே அதை நினைவு கூறுற அளவுக்கு ஒரு உயிரோடு ஒன்றி அந்த பாடத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு இதாக இருக்கும். என்னன்னா, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ஐயா அவர்கள் நடத்துகின்ற பாட வகுப்பில் அந்த மாணவர்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள். அடுத்த துறையை சார்ந்த மாணவர்கள் காலையிலேயே கேட்டுக்கொள்வார்கள். பாஸ் ஐயா வகுப்பு எந்த பொழுது எந்த மணி நேரம் என்பதை கேட்டுக்கொண்டு மாணவர்கள் அந்த மணி நேரத்தில் மற்ற வகுப்பு மாணவர்களும் ஐயாவினுடைய வகுப்புக்கு வருகின்ற பாங்கு எல்லாம் மாணவர்கள் சொல்லி நாங்கள் கேட்டு இருக்கின்றோம். உண்மையாவே இன்றைக்கு ஒரு ஆசிரியர் வரும் பொழுது, ஆகா அந்த ஆசிரியர் வந்துட்டாரே அப்படின்னு இருக்கிற வகுப்பு போற மாணவர்கள் சிலர் இருக்காங்க. ஆனா அடுத்த வகுப்புல இருந்து வந்து ஐயாவுடைய பாடத்தை யோசிக்க முடியுது, எந்த மாதிரியான பாடம் நடத்துதல் திறன் இருந்திருக்கும் அப்படின்னு. இன்னொன்று, சில கல்லூரி பேராசிரியர்கள் நான் பாடம் நடத்தும் பொழுது சில ஐயங்கள் வந்தால் போகும் பொழுது ஐயாயிடம் கேட்டு செல்கின்ற மரபும் இருந்திருக்கு. ஐயா அதனை எல்லாம் ஒரு பெரிதும் ஒரு பொருட்படுத்த மாட்டார்கள். சரி, தெரியாததை அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பாங்கு உண்டு. ஐயா அவர்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்வின் காரணமாக ஐயா அவர்கள் அரசு கலைக்கல்லூரியில் இருந்து குடந்தைக்கு மாற்றிய பாங்கும் இருந்திருக்கு. அதாவது நம் மீது இல்லாமல் மாணவர்கள் அவர் மீது கொண்ட பற்று காரணமாக இவ்வாறு இருக்கிறார்களே என்று, அதன் காரணமாக அப்பொழுது அரசியல் வந்துவிட்டது. அந்த காரணமாக அங்கு சென்று குடந்தையில் இருந்தார்கள். 3 ஆண்டு அங்கு பணிபுரிந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய நிதி அமைச்சர் CS சுப்பிரமணியம் ஐயா அவர்களிடம் ஐயாவுக்கு மாற்றலாகி வர வேண்டும் என்பதற்காக பல மாணவர்கள் சென்று ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். ஏன் கோவை மட்டும் நல்ல நிலையில் இருந்தால் வேண்டாமா, போதுமா, ஏன் கும்பகோணம் நல்ல நிலையில் இருக்கட்டுமே என்று சொல்லதாகவும் அவர்கள் கூறியதாகவும் இருக்கு. 3 ஆண்டுகள் அங்கு இருந்தார். கடைசியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்புதான் அங்கு அவனாசிலிங்கம் ஐயாவினுடைய பரிந்துரையில் காங்கிரசினுடைய தலைவராக விளங்கிய நம்மளுடைய தாலியூரில் இருக்கின்ற சில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சிலருடைய முயற்சியின் காரணமாக ஐயா அவர்கள் கோவைக்கு மாற்றலாகி வந்தார்கள். அவருடைய கல்லூரி பணி என்பது ஒரு 4 செவுத்துக்குள் என்பது கல்லூரி அரசு கலைக்கல்லூரி. அது மட்டும் அல்லாமல் ஒரு 6 மணிக்கு மேலே
வெளியில் சென்று பாடம் நடத்துகின்ற பாங்கும் உண்டு. ஆதலால் அவருடைய காலையில் 10 மணிக்கு சென்று மாலையில் 5 மணியோட கல்லூரி பணி என்பது இல்லை. அது அல்லாமலும் வெளியில் சென்று அவர்கள் அப்பொழுதே கிராமங்கள் தோறும் சென்று கற்றவர் கல்லாதவர் எல்லாருக்கும் திருக்குறளும் பெரிய புராணம் வகுப்பு அவர் நடத்தினார்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிச்சி, சுந்தராபுரம், திருப்பூர், அன்னூர், புளியம்பட்டி, மறைமலடிகள் மன்றம் இந்த மாதிரி ஒரு 20-25 ஊர்களில் சென்று கிராமங்கள் தோறும் சனி ஞாயிறு திருக்குறள் பாடம் நடத்தியதாக இருந்து பெரிய புராணம் நடத்தியிருக்கின்றார். தாயுமானவருடைய பாடல் கற்ற புலவர்கள் இருக்கின்ற இடமாக இருந்தால் நன்னூலும் தொல்காப்பியமும் அவர் நடத்தியிருக்கின்றார். அவர்களுக்கு ஏற்றார் போல அன்னூரில் மட்டும் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அவர் பாடம் நடத்தியிருக்கின்றார். தனித்த நிலையில் என்ன என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுதெல்லாம் கல்லூரியில் சேர்ந்து படிக்க நிலை இல்லை என்றாலும் பள்ளி படிப்பு முடித்தும் தனித்த நிலை நுழைவுத் தேர்வு எழுதலாம். இளம் புலவர் வகுப்புக்கு சேரலாம். அதற்கு ஐயா அவர்கள் பாடம் நடத்தினார். அது அல்கலைக்கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அல்லவா. அந்த அமைப்பில் இருந்தே ஐயாவும் ஐயாவுடைய ஆசிரியர் ஐயாசாமி பிள்ளையும் ஐயாவோடு பணி செய்த யார் என்று சொன்னால் உருத்திரமணி கிருஷ்ணன் ஆகியோரை வைத்துக்கொண்டு எந்த விதமான பணம் வாங்காமல் காசு வாங்காமல் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். சனி ஞாயிறு அப்பொழுது பயின்ற மாணவர்களும் இப்பொழுது இருக்கின்றார்கள். 94 வயது நிரம்பிய 93 வயது நிரம்பிய ஜனார்த்தனன் அண்ணா அவர்களும் அங்கு மாணவராக இருந்து பாடம் கேட்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு 3-4 ஆண்டுகள் தனித்த நிலையில் ஒரு அல்கலைக்கழகத்தில் ஒரு புலவர் வகுப்பை என்று தனிப்பட்ட முறையில் நடத்திய பாங்கு இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயாவினுடைய பணி 4 செவற்றுக்குள் அடங்கவில்லை. வெளியே சென்று எல்லோரும் தனக்கு தெரிந்த நுட்பமான செய்திகளெல்லாம் தன்னுடைய மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்காக அவர் சென்று பல இல்லங்களும் பல இடங்களிலும் சென்று பாடம் நடத்தி இருக்கின்றார். அந்த வகையில் அந்த மாணவர்கள் இன்று வரை எங்களோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். அதாவது ஐயா அவர்கள் எங்கு சென்றாலும் பணம் வாங்கி தமிழை விற்கவில்லை. அதனால் அந்த தமிழ் எங்களுக்கு ஐயாவுக்கு ஒரு சொத்தாக இருந்தது. அந்த தமிழ் தேடி கொடுத்த மாணவர்கள் என்கின்ற சொத்து எங்களுக்கு சொத்தாக எங்களுக்கு ஒரு சொத்தாக அமைந்தது. தேடி வைத்த தலைமுறை சொத்தாக எங்களுக்கு அமைந்தது என்பது எங்களுக்கு இன்றும் பெருமிதமாக சொல்வது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஐயா பள்ளி கல்லூரி முடிச்சு நீங்க சொன்னீங்க 17 வயதிலே ஐயா பாடம் எடுக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ கருவிலேயே திரு வாய்த்தது போல இறைவன் இதற்காகத்தான் அவங்கள படைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கம்மா. சரி, இது கல்லூரி பணியோட வந்தது. சமூக பணி, அப்புறம் குறிப்பா சமய பணிகள். ஏன்னா இன்று தமிழ் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைய காலகட்டத்துல ஒன்று சமயம் சார்ந்து இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்குது, இல்லைன்னா சமயத்தை தாண்டி தான் இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் சமய பணிகளை எந்த அளவு ஈடுபாடா இருந்தாங்க, தமிழோடு சமயத்தை எப்படி கொண்டு போனாங்க, அதை பத்தி சொல்லுங்க. என்னன்னா ஐயா அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு ஒரு 34-35 சுதந்திர போராட்டம் வரைக்கும் அதில் இருந்தாங்க. எப்பொழுது அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்க சென்ற பின்னாடி கட்சியினுடைய வேறு கட்சியிலெல்லாம் வந்த பொழுது இவர்கள் அந்த கொள்கையில் நிற்கவில்லை என்பதை அறிந்து அரசியலை வெறுத்து அதிலிருந்து வெளியில் வந்தார். வெளியில் வந்த பின்னாடி ஒரு சமுதாயம் தனித்து செயல்படாது, அந்த சமுதாயத்திற்கு தமிழும் தனித்து செயல்படாது, சமயமும் தனித்து செயல்படாது. அப்போ அந்த சமுதாயத்துக்கு தமிழையும் சமயத்தையும் கொண்டு போவதற்கு இரண்டையும் இணைத்து கொண்டார். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐயா அவர்களுடைய 80வது ஆண்டு விழாவில் டாக்டர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்கள் ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாக அது அவர் முன்வைத்தார். என்ன என்று சொன்னால், நேரு அவர்கள் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர், தேசியத்தில் ஈடுபாடு கொண்டவர். காந்தி அவர்கள் தேசியத்தில் ஈடுபாடு கொண்டவர், இலக்கியத்தை விட ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். இந்த ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்று குறைவாக 2 நிறைவாக இருந்தார்கள். ஆனால் ஐயா அவர்களை பொறுத்தவரை தேசியமும் இருந்தது, ஆன்மீகமும் இருந்தது, இலக்கியம் இருந்தது.
என்று ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அது அனைவரும் பாராட்டினார்கள். இது ஒரு மிக மூன்றும் கலந்த கலவையாக ஐயா இருக்கின்றார்கள் என்பது சொல்ல போனால் ஐயாவினுடைய வாழ்க்கை முற்பகுதி என்பது தேசியம் கலந்ததாக இருந்தது. பிற்பகுதி முழுவதும் தேசியத்திலிருந்து வெளியில் வந்தாலும் அந்த நாட்டுக்காக சமுதாயத்துக்காக ஆன்மீகத்தையும் தமிழையும் கையில் எடுத்துக்கொண்டார். அவரை பொறுத்தவரை தமிழ் என்று சொன்னாலே தெய்வ ஒன்தீன் தமிழ் என்றுதான் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தெய்வ ஒன்தீன் தமிழ், தெய்வ ஒன்தீன் தமிழ் என்பது அந்த தொடர் நம்மளுடைய திருக்கோவையாரில் மாணிக்க வாசகரால் எடுத்தாளப்பட்டது. நுழைந்தனையோம் என்பது. அதனால் அது அனுபவித்து தமிழ் என்பது தெய்வ ஒன்தீன் தமிழ் என்பது அவருடைய பேச்சில் அவர் சொல்லும் பொழுது சில பாடல்களை ஒரு கட்டாயமாக ஒரு திருமுறை பாடல் இருக்கும். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் என்பு பெண்ணுருவா கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கண்ணி தன் தமிழ் சொல்லோ மறுபுல சொற்களோ சாற்றீர். கட்டாயம் இந்த பாடல் இடம்பெறும். இந்த பாடல் ஒன்று. அப்புறம் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து ஒரு திருவாசக பாடல் இருக்கும். ஒரு 3 பாடல் கட்டாயமாக ஒரு முன் வைப்பாக வைத்து கொண்டுதான் அவருடைய சொற்பொழிவே அமையும். அவருடைய பணி முழுவதும் சமயத்தில் என்று சொல்வது என்பது திருமுறையோடு சமயம் சார்ந்து தமிழை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்து கொண்டார். அதுதான் நாம் சொன்ன கையில அவர் வைத்து கொண்டிருக்கின்றது தனி தமிழ் இயக்க தந்தையினுடைய பெயர் மறைமடிகள் வாழ்க. கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பது திருவாசகமும் திருக்குறளும். அது ஒரு பட்டு துணியில் சுத்தி திருநீற்று பையோடு வைத்து கொள்வார். கேட்கும் பொழுதெல்லாம் இதுதான் எனக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார். மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது ஒரு 40 ஆண்டுகள் பெரிய புராணம் பாடம் நடத்தினார் என்பதை விட பாடம் சொல்லும் பொழுது அதில் உள்ளே சென்று விடுவார். அப்பொழுது அந்த ஒரு கதா மாந்தராகவோ இயற்பகை நாயனாராகவோ ஒரு சேரமான் பெருமான் நாயனாராகவோ சுந்தரராகவோ அவர் எங்களுக்கு தெரிவார். ஏன்னா அந்த அளவு உள்ளுக்குள்ள பாடலுக்குள்ள போய் பாடம் நடத்தும் பொழுது அழுகின்ற காட்சி தான் நாங்கள் பார்க்கின்ற தன்மை ஒன்று. மாணவர்கள் பஞ்சாலை தொழிலாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். அவர்களுடைய தோல் சட்டை பையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன திருக்குறள் வச்சுருப்பாங்க. பயணம் செல்லும் பொழுதும் சரி எப்பொழுதும் அந்த திருக்குறளை படித்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், மில் தொழிலாளி தானே என்று சொல்லி. ஆனால் மில் தொழிலாளிக்கும் திருக்குறளும் தெரியும், திருவாசகமும் தெரியும். பல்கலைக்கழக ஐயாவினுடைய வகுப்புக்கு வந்த மாணவர்கள் என்று சொன்னால் தனித்த நிலையில் எங்கிருந்தாலும் தெரிவார்கள். அவளுடைய தோற்றம் கதராடை தான், பெரும்பகுதி கதராடை அணிவார்கள். நெற்றியில் திருநீர், உத்தராக்கம் அணிந்திருக்கின்ற பாங்கு. எங்கு ஒரு 100 பேர் இருந்தாலும் ஐயாவினுடைய மாணவர் என்பதை யாரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் சைவமும் தமிழும் இணைத்து கொண்டே அவர் பாடம் சொல்லுகின்ற பாங்கு இருக்கும். தாயுமானவர் பாடல்ல சொல்லும் பொழுது மிக மிக எத்தனை தான் கற்கினும் கேட்கினும் என்கின்ற ஒரு பாடல். அப்புறம் அடுத்தது வள்ளலாரை மிகவும் விரும்பி படிப்பார், பாடல்களை சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் மறைமலை அடிகளாரை பார்த்த பின்பு தன்னுடைய தோற்றத்தை முக்காடு இட்டு போடுகின்ற அந்த கதராடையை போடுகின்ற பாங்கும் போர்த்தி கொண்டு இருக்கின்ற பாங்கும் வள்ளலாரிடத்தில் இருந்தும் கற்றுக்கொண்டாரோ என்பது எங்களுக்கு அடிக்கடி வரும். மறைமலை அடிகளாருடைய தோற்றத்தை பார்த்தால் ஐயாவை உடைய தோற்றமாகவே அதாவது அடிகளாருடைய தோற்றம் ஐயாவுடைய தோற்றமாக எங்களுக்கு தெரியும். வள்ளலாருடைய இது மிகுந்த ஈடுபாடு, அற்பெருஞ்சோதி மீது மிகுந்த ஈடுபாடு. அந்த பாடல்கள் எல்லாம் எங்களை எல்லாம் உறங்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் பேசும் பொழுதும் எப்பொழுதும் அந்த பாடல்கள் வீட்டில் ஒலித்து கொண்டே இருக்கும். எப்பொழுது எழுந்துவார், எப்பொழுது படிப்பார் என்பதை பார்த்தா எழுதி கொண்டு இருப்பார். சில சமயம் படித்து கொண்டு இருப்பார். வாய் விட்டு ஓசையிலும் பாடுகின்ற பாங்கு இருக்கும். ஒரு வீடாக இல்லாமல் அது ஒரு தமிழ் கோயிலாக தான் இருந்திருக்கு என்பது எப்பொழுதும் பாடம் சொல்லுகின்ற பாங்கு. மணி ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அம்மா அதுக்கு தகுந்த மாதிரி அம்மாவை கட்டாயம் சொல்லி ஆகணும். எவ்வளவோ தியாகங்கள் அப்பாவுக்காக செய்து வந்தவர்களுக்கு வயிற்றுக்கு அந்த மணி நேரம் அறிந்து சோறிடுகின்ற ஒரு அன்னமிட்ட தாயாக தான் அம்மா அங்கு விளங்கி இருக்கின்றார்கள். முத்துலட்சுமி அம்மா அவர்கள் என்பது. என்னுடன் பிறந்த சகோதரர் மணிவாசகன் என்பது மூத்த அண்ணா. அவர் காலம் மறைவு அடைந்த பின்பு பேரூருக்கு ஐயா அவர்கள் இங்கு வருகின்றார்கள். இன்னொரு சகோதரர் சிவஞானம், நான் 2 பேர்.
இருக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு வந்து மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து மணிவாசகன் என்பது. ஐயாவை போலவே அவர் படிக்க வேண்டும், பேச வேண்டும் என்கின்ற கொள்கையில் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஐயா இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, சமயத்தையும் தமிழையும் எப்படி இணைத்து போகின்றார் என்பது. பாடம் சொல்வது மட்டுமல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற அந்த நிலையில் அருள்கலைக்கழக வகுப்பில் 2வது வாரம் பாடம் நடத்துவார், பெரிய புராணம் நடத்துவார், மாலை திருக்குறள் பரிமேல் அழகர் உரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார். இது ஒன்று. அது மட்டும் அல்லாமல் ஒரு 4 ஆண்டுகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு சிறந்த ஒரு இடத்தில் முருகனோ சிவனோ இருக்கின்ற இடங்களில் ஒரு தளத்தில் வந்து சிறப்பு சொற்பொழிவாக தமிழ் அறிஞரை அழைத்து வந்து பேசுவது ஒரு மரபாக இருக்குது. மருதமலை, திருமுருகன் பூண்டி, தர்மலிங்கேஸ்வர மலை, குருந்தமலை, இந்த மாதிரி பல இடங்களுக்கு சென்று ஒரு சிறப்பு சொற்பொழிவாக அருள்கலைக்கழகம் நடத்தும். மாணவர்களும் அங்கு வருவார்கள். இது ஒரு பாங்கு. இன்னொன்றாக சொல்லும் பொழுது ஒரு அனைவருக்கும் ஒரு வியப்பாக இருக்கும் ஐயாவினுடைய பழனி தல பயணம். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ஈச்சனாரியில் இரவு தங்கி கொண்டு 19ஆம் தேதி காலையில் மாணவர்களோடு நடைப்பயணமாக செல்லுவார். 23ஆம் தேதி பழனியினுடைய பகுதிக்கு சண்முகா நதியில் சென்று சேரும் பொழுது கிணத்துக்கெடுவில், கோளார்பட்டி, பொள்ளாச்சி என்று உடுமலை, இப்படி ஒவ்வொரு ஊராக தாண்டி செல்லும் பொழுது காலையிலும் இரவிலும் ஒவ்வொரு வீட்டில் தங்குவார்கள். முதல் ஆண்டு 2ஆம் ஆண்டில் யார் உணவிட்டார்களோ, அன்னம்பாளிப்பு யார் செய்தார்களோ அவர்களே அந்த 44 ஆண்டுகள் வரைக்கும் அவர்களே அங்கு செய்திருக்கின்றார்கள். இந்த இடையில இந்த மாணவர்களுக்கு ஐயா அவர்கள் திருக்குறள் பாடமும் மற்ற பாடங்களும் நடத்தி செல்வார்கள். அது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புறநானூறாக இருக்கும். சங்க இலக்கியத்தில் ஏதோ ஒன்று. ஒரு கோளார்பட்டியில் மட்டும் ஒரு இல்லத்தில் தங்கி ஐயாவோடு சென்று அந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு திருக்குறள் வகுப்பு, ஒரு குறளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அது ஒரு வரையறையாக வைத்திருக்கின்றார்கள். 23 பழனி எம்பதி சென்ற பின்னாடி சாது சாமிகளுடைய ஆதீனத்தில் அங்கு இருக்கின்ற நந்தி ஆசிரமம், சாது சுவாமிகள் மடத்தில் அங்கு தங்குவார்கள் 24 இருந்து 29 வரைக்கும். காலையில் ஐயாவினுடைய மாணவர்கள் அனைவரும் ஒரு 4:30 மணிக்கு எழுந்து பழனி மலைக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பழக்கம் உண்டு. வந்த பின்னாடி ஐயா அவர்கள் பாடம் நடத்துவார்கள். காலையில், மாலையில், மதியம் என்று 3 வகையாக அவர் பிரித்து கொள்வார். மாலையில் கட்டாயமாக கிரிவலம் வர வேண்டும், திரு ஆவலன்குடிக்கு செல்ல வேண்டும். இந்த மாதிரி அவர்கள் பாடம் நடத்துகின்ற பொழுது அங்கு வந்து இருக்கின்ற தம்பு சாமிகளும் ஆதீனத்தில் சாது சாமிகள் இருக்கின்றார்கள். அந்த மடத்தில் முதலில் வந்து தம்புசாமி அவர்கள், அடுத்து சின்னசாமி அவர்கள் ஆதீனமாக வந்தார்கள். தற்பொழுது சண்முக அடிகள் அவர்கள் வந்து இப்பொழுது ஆதீனமாக அவர் சிறந்த பணியினை செய்து கொண்டிருக்கின்றார். அவரும் அருள்கலைக்கழகத்தினுடைய மாணவராக விளங்கியவர். அவரும் இந்த வழிநடை பயணத்தில் கலந்து கொண்டுள்ளவராக சிறப்புக்குரியவராக விளங்குகின்றார். ஐயா அவர்கள் அங்கு பாடம் நடத்தும் பொழுது பல அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது. அந்த கடைசி 2 நாட்கள் வந்து பழனியில் இருக்கின்ற தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த இலக்கிய மன்றத்தினர் வந்து கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொற்பொழிவினை ஏற்பாடு செய்வார்கள் 2 நாட்கள். அந்த வகையில் அந்த ஒரு 6 நாட்கள் அங்கு தங்கி இருக்கும் பொழுது இருக்கின்ற அத்தனை மாணவர்களும் ஆகின்ற செலவுகளை பகிர்ந்து கொள்கின்ற பாங்கு இருக்கு. ஒன்று, இந்த அருள்கலைக்கழகத்தில் ஆதீனமாக அவர் அங்கு இருக்கின்றார். இந்த அருள்கலைக்கழகத்தில் வந்து மாணவராக இருந்து ஞான சம்பந்தம் என்று சொல்லி கோவை பகுதியை சேர்ந்தவர். காஞ்சிபுரத்தில் தொண்டை மண்டல ஆதீனத்தில் 23வது பட்டமாக அவர் அங்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதனால் இந்த அருள்கலைக்கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு ஆதீனங்களையும் உருவாக்கி இருக்கின்றது. ஒன்று. அதுக்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் உருவாக்கி இருக்கிறது. அதாவது சென்னை பல்கலைக்கழகம் இப்பொழுது செம்மொழி ஆய்வு மையத்தில் இருக்கின்ற முனைவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து அங்கு துணைவேந்தராக பணி செய்திருக்கின்றார்கள். சென்னை பகுதியை பொறுத்தவரை குறிப்பிட்டு நம்ம வந்து ஒரு சில மாணவர்களை ஐயாவினுடைய மாணவர்களை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முனைவர் தே ஞானசுந்தரம், குவை பாலசுப்ரமணியம் அவர்கள், முனைவர் எழில் முதல்வன் அண்ணா அவர்கள், அப்புறம் தமிழ் துறையை சார்ந்த தமிழ் மொழி துறை சார்ந்த டாக்டர் ஏ மணவாளன் அவர்கள், சுந்தரமூர்த்தி அண்ணா அவர்கள். அடுத்ததாக நம்ம பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்த முல்லை யாதவன், சந்திரசேகரன் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாம்
மாணவராக விளங்கக்கூடியவர். கோவையில் வந்து ஐயாவினுடைய மாணவர்கள், இங்கே ஐயாவினுடைய பாடம் தமிழோடு சைவம் சமயம் சேர்ந்து இருந்தாலும் இதில் நாத்தியவாதிகளும் உண்டு. ஆனால் இருந்தாலும் ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய திருநீரை ஏற்றுக்கொள்வார்கள். ஐயா அவர்கள் அவர்களுடைய பாங்கை அறிந்து அவர்களுக்கு திருநீரும் கொடுக்க மாட்டார்கள். அது அவர்கள் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. சரி, அவருடைய கொள்கை என்ன என்று சொல்லி பிறருடைய கொள்கைகளை மதிக்கக்கூடியவர். அதில் வந்து நம்ம கோவையில் மார்க்சிய கொள்கையை சார்ந்த இவர் ஞானி ஐயா அவர்கள் ஐயாவினுடைய மீது அளப்பரிய பற்று கொண்டவர், மதிப்பு மரியாதை வைத்து கொண்டவர். இருந்தாலும் ஐயாவின் மீது ஒரு தெய்வமாக அவர் பார்க்கக்கூடிய பாங்கு. அடிக்கடி அவர் சொல்லுவார், ஐயாவினுடைய 100ஆண்டு மலரில் அவருடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கின்றது. அது ஒன்று. தாவை வீரசாமி ஐயா அவர்களும் திருவனந்தபுரத்துக்கு போன பின்பு கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்தார்கள். இருந்தாலும் ஐயாவின் மீது தலைமாணாக்கராக அவர் விளங்குகின்றார். ஆதலால் அந்த சைவம் என்கின்ற ஒன்று தமிழை இணைத்து கொண்டு 2 மிகப்பெரிய ஒரு பணியினை ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த ஐயா அவர்கள் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாது படுத்த பொழுது இந்த தமிழும் தெய்வ ஒன்றியின் தமிழில் இருக்கக்கூடிய அந்த திருவாசகத்தில் போற்றியோ நமச்சிவாயா என்கின்ற அந்த மந்திர பாடல் தான் ஐயாவை மீட்டு எடுத்தது என்பது. அந்த மருத்துவமனையில் ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது அந்த 4 மணிக்கு ஐயாவை வந்து தொலைக்காட்சியில் நேரடியாக காட்டுவார்கள். அப்போ காட்டும் பொழுது ஐயாவினுடைய மாணவர்கள் அனைவரும் சிவபுராணம் சொல்லுவார்கள். அதனால் அந்த ஐயாவை மீட்டு தந்தது இந்த திருவாசகம், திருமுறை. அதெல்லாம் 3 ஆண்டு, அதன் பின்பு நீண்ட நலம் பெற்று 3 ஆண்டுகள் ஐயா அவர்கள் நலமோடு இருந்தார்கள். இப்ப நீங்க சொல்லும் பொழுது பழனிக்கு பாத யாத்திரை போறாங்க. ஆனா அந்த பாத யாத்திரை போகும் பொழுதும் தமிழை கற்றுக் கொடுத்து கொண்டே ஐயா அவர்கள் போகிறார்கள். அது ரொம்ப சிறப்பா இருக்குது. ஏன்னா ஒரு சமய பணிக்கு போகும்போது தமிழ் பணியே சேர்த்து செய்யறது அப்படிங்கிறது, ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல ஏன் ஓய்வு எடுக்கணும், ஏன் சும்மா இருக்கணும், தமிழை படிக்கலாமே. முருகனுடைய அருட்பாடல்களை பாடுவது என்பதும் சிறப்பு தான். தமிழை பாடினாலும் அது முருகனுக்கு போய் தான் சேரும். அப்ப அந்த பாங்கு அப்படிங்கிற எல்லா நேரங்களிலுமே மாணவர்களுக்கு எதையாவது கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் கற்றதை உயிருள்ளவரை நான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான தன்மை இல்லையா? ஏன்னா நிரம்ப கற்றவர்கள் ஒரு சிலர், நம்ம குறையா சொல்லல, நம்ம இயல்பா உலகத்துல சொல்றவங்க முழுமையா அந்த கலையை கடத்துவது கிடையாது அப்படின்னு ஒரு குறைபாடா சொல்லுவாங்க. ஆனா ஐயா அவர்கள் தான் கற்றதை விட நிறைய தன்னுடைய மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்திருக்காங்க. அதுல வந்து என்னன்னா, அறிவு என்கின்ற ஒன்று ஒழுக்கத்தை தரும், அறிவு என்கின்ற ஒன்று அன்பை தரும், அறிவு என்கின்ற ஒன்று அருளை தரும். இதுதான் அவரை வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய அறக்கலைக்கழகத்தினுடைய கொள்கையாக அவர் வைத்து கொண்டார். அன்பும் அருளும் இரக்கமும் ஓங்குக, இன்பமும் மகிழ்ச்சியும் எங்கும் தங்குக. இதுதான் அறக்கலைக்கழகத்தினுடைய வைர வரிகள், வாசகம். அதுதான் எந்த ஒன்று எழுதினாலும் அதை எழுதி கொண்டுதான் அடுத்தது உள்ள செல்லுகின்ற பாங்கு இருக்கு. சரிங்கம்மா. அது மட்டும் இல்லாம ஐயாவுடைய சமய பணிகள்ல தமிழ் முறை திருமணங்கள் செய்தார் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்கம்மா. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அது இப்பதான் ரொம்ப அதிகமா நல்லா வந்துகிட்டு இருக்கு. இப்ப அன்றைய காலகட்டத்திலே ஒரு தமிழ் அறிஞர், சமூக பணியில் இருந்தவர், தமிழ் முறையிலையும் இந்த வழிபாடுகள் ஆற்றணும்னு செய்திருக்காரு இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு சொல்லுங்கம்மா. ஐயா என்ன சொல்லுவாங்க தமிழ் முறை திருமணங்கள் செய்யறது எப்படி? தமிழ் முறை திருமணம் என்று சொல்லுவது என்பது இன்று ஒரு காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கின்றது. எதற்காக தமிழ் முறை திருமணம் உள்ள ஏன் வந்தது என்பது தெரியாத ஒரு வடமொழி மந்திரத்தில் இருந்து சொல்லுவதை விட தனக்கு தெரிந்து தமிழ் மொழியில் சொன்னால் மக்கள் அனைவருக்கும் புரிந்த ஒன்றாக இருக்கும் என்பது. ஐயா அவர்கள் நடத்திய தமிழ் திருமணம் முற்றிலும் வேறுபட்டது. அதாவது இன்று நடத்தக்கூடிய சடங்குகள் எல்லாம் உண்டு. ஐயா அவர்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் 2 வரையறை அவர் சொல்லுவார். என்னன்னு சொன்னால், மணமக்கள் 2 பேரும் புலால் உணவு உண்ணக்கூடாது என்பது ஒன்று. 2வது, புலால் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தால் ஐயா அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த உணவை அன்றிலிருந்து அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை வரையறை வைத்து கொண்டார். அதற்காக அந்த முறையில் தான் ஒத்துக்கொண்டுதான் அனைவரும் திருமணத்தை செய்கின்றார்கள். மிகச்சிறந்த ஒன்று என்பது அம்மை பார்ப்பதும் அருந்ததி பார்ப்பதும் ஐயா செய்கின்ற வழக்கத்தில் கிடையாது திருமுறையில். அடுத்து வந்து தாரை வார்த்து கொடுப்பதும் இல்லை. அது சில இடங்களில் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் முடித்த பின்னாடி அந்த ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சடங்குகள் இருக்கும். ஜாதி வாரி சடங்குகள் செய்வார்கள். அந்த சடங்கு, அதாவது ஒரு 6 மணிக்கு திருமணம்னா 5:55க்கு மணமக்கள் மணவரைக்கு வந்துடணும்.
அந்த ஜாதிக்குரிய சடங்குகள், இனத்துக்குரிய சடங்கு முன்னாடியோ இல்லாட்டி பின்னாடி செய்ய வேண்டும் என்கின்ற வரையறையாக இருப்பார்கள். அதுக்கு அடுத்து திருமணம் செய்த பின்பு என்ன என்று சொன்னால், 2 பேருக்கும் அன்பும் அறிவும் பற்றி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து எப்படி இல்லறம் நடத்த வேண்டும் என்பதை ஒரு 10 மணித்துளிகள் ஒரு அறவுரையாக சொல்லுவார்கள். ஒரு குண்டூசி போட்டாலும் கேட்கின்ற அளவுக்கு மிக ஒரு உருக்கமாக அந்த பகுதி அமைகின்ற பாங்கு இருக்கும். ஆனால் எந்த ஒரு பொருளும் அவர்கள் பெற்றுக்கொண்டு திருமணம் செய்தது இல்லை. அது தனித்தமிழில் அவர் ஐயா தானாக செய்வார். எந்த பொருளும் அங்கிருந்து எடுத்துட்டு வந்ததும் இல்லை. ஒன்று ஒரு குறிப்பிட்ட 2 செய்தி நான் சொல்ல வேண்டும். நம்மளுடைய குழந்தைவேல் அண்ணா அவர்களுடைய இல்லத்து திருமணத்திற்காக ஐயாவை கேட்டாங்க. ஐயா சரியும் பொழுது அவங்க இன்னொருத்தர்கிட்ட ஒரு பட்டியல் பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. பட்டியல் பொருள் ஏன்னா இன்று அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதனை சொல்லுகின்றேன். பட்டியலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பட்டியல் பொருளை பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாதாம் பருப்பு, 1 கிலோ பிஸ்தா பருப்பு, 1 கிலோ திராட்சை என்றெல்லாம் ஒரு கிலோவாக இருந்தது. ஐயாவுக்கு அது பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னங்க அண்ணாச்சி இவ்வளவு பெரிய பொருளாக இருக்குது, இதெல்லாமே வேண்டாமே என்று சொல்லும் பொழுது அவர்கள் எழுதி கொண்டாங்க. இது தேவையே இல்லை, ஒரு 3 பழங்கள் முக்கணிகள் இருந்தால் போதும், எதுக்கு இதெல்லாமே என்று சொல்லி ஒரு நகைச்சுவையாக, அதாவது அந்த பொருள் தேடுகின்றதுக்காக இந்த பொருள்களை எல்லாம் எழுதுகிறார்கள் என்பது ஒன்று. எந்த ஒரு செல்வத்துக்கும் ஐயா அவர்கள் அடிபணிய மாட்டார்கள். ஒரு நிகழ்ச்சி சொல்ல வேண்டும். ஐயாவுடைய மாணவர் அவருடைய மகளுக்கு ஐயா தமிழ் முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார். ஐயாவும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் மணமகன் மருத்துவராக மிகுந்த ஒரு செல்வ நிலையில் இருப்பதனால அவர்கள் திருமணத்துக்கு சில வரையறை வைத்தார்கள். அதாவது மணமக்களில் கீழே அமர்ந்து உட்கார மாட்டேன், மேஜையில் தான் இருப்பேன், வேஷ்டி அணிய மாட்டேன், கோட்டு தான் அணிவேன் என்று சொன்னாங்க. மணமகளுடைய தந்தை அப்பா கிட்ட கேட்குறாங்க. ஐயா அவர்கள் சொன்னார்கள், இல்லை தம்பி, சிவனும் சக்தியும் கலசத்தில் கீழே இருக்கும் பொழுது மணமக்கள் மேலே இருந்தால் நன்றாக இருக்காது. அந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஆடையை மாற்றி வேஷ்டியில் இருக்கலாமே என்று சொல்லும் பொழுது அதற்கு மணமகன் உடன்படவில்லை. மணமகளுடைய தந்தை கண்ணில் நீர் விட்டு அழுது, உங்களுடைய சொற்படி என்னால் மகள் ஏற்றுக்கொள்கின்றாள், ஆனால் மருமகன் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி அழுது கொண்டு சென்றார். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காதவராக இருக்கின்றார். அவருடைய மாணவர்களில் திக மாணவர்களும் திமுக கட்சி, திராவிட கட்சியில் இருந்தாலும் மாணவர்கள் மீது எந்த ஒரு வெறுப்பு உணர்வோ எதுவும் இல்லை. கல்யாணம் ஐயா அவர்கள் நடத்தி வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஐயா அவர்கள் திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஏன்னா சமய கொள்கையில் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதனால கல்யாணத்தில் கலந்து கொள்வார், திருமணத்தில் கலந்து கொள்வார், ஆனால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டார். அது அவர்களுடைய மாணவர்களே சொல்லியிருக்கிறார்கள், கட்டுரையிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். காலையில் சென்று ஒருவருடைய திருமணத்துக்கு போகும் பொழுது கட்சி கொடியினை பந்தல்ல வாழை மரத்தில் கட்டி இருப்பதை பார்த்துட்டு திரும்பி வந்து விட்டார். மாலையில் வரவேற்புக்கு சென்றார் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார். கொள்கை பிடிப்பு கடைசி வரைக்கும் அதுதான் அவரை இந்த அளவுக்கு இன்றும் அவர் மறைந்து 24 ஆண்டுகள் ஆன பின்பும் அவருடைய மாணவர்கள் இன்றும் அவரை அவருடைய மறைவு நாளில் ஒரு குரு பூஜை வழிபாடாக ஏற்றுக்கொள்கின்ற பாங்கு இன்றும் அவரை குரு வழிபாடாக வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கொள்கையை தான் அவரை இன்று வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கு என்பதை ரொம்ப சிறப்பு. இப்போ என்னன்னா, உங்களுக்கு தந்தையார் உலகறிந்த தமிழறிஞர், உங்களோட அவர் இருக்கும்போது எந்த மாதிரியான உங்களோட உரையாடல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பேசிக்கிருவீங்க? அவர் ஐயா வெளியில கிளம்பி போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க? உங்களுக்கு அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எனக்கு பிறகு நீங்க எப்படி இருக்கணும், இல்லை இந்த உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், தமிழுக்காக இருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்கம்மா. ஒன்று, எல்லார் வீட்டு தந்தையை போல இன்றுக்கெல்லாம் நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது மற்ற மாணவர்களெல்லாம் எதிர்பார்ப்பது போல ஒரு அப்பா அம்மா என்று சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய இழப்புகள் எங்களுக்கு இருக்குமோ என்றும் கூட ஒரு சமயத்தில் தோன்றும். ஆனால் சனி ஞாயிறு ஐயா நம்ம கூட இருக்கணும், எங்காச்சும் ஐயா கூட போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அந்த ஏக்கத்தையும் எங்களுக்கு மாற்றி ஐயா என்று சொன்னால் இப்படி தான் இருப்பார்கள். அதனால் நாங்கள் எதுவுமே ஐயாகிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பதில்லை. வெளியில்
ஐயா அவர்கள் கட்டுப்பாடானவர்கள் என்பது ஒன்று. இருந்தாலும் எங்களிடத்தில் வந்து ஒரு நெருக்கமாக அவருடைய வறுமையை எங்களுக்கு சொல்லி, நான் இப்படி இருந்தேன், நீங்கள் செல்வ பலத்தில் இருக்கீங்க, நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் இன்று ஐயாவுடைய பெண் நாளை உன்னிடம் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கும் என்பது இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறையில் நீ இருக்க வேண்டும், ஒரு வட்டத்தை நீ இருந்து சமுதாயத்தில் பழக வேண்டும் என்பதில் மிக ஒழுக்கத்துக்கு மிக மிக ஒரு உறுதிப்பாடு, உறுதியான ஒரு கொள்கை, ஒரு விதை எங்களுக்கு ஊற்றி இருந்தார். ஒன்று, மாணவர்களிடம் பேசுவது மற்ற இதெல்லாம் சொல்லும் பொழுது மிக எளிமையாக எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு இதில் பார்க்கும் பொழுது ஐயாவை பொறுத்தவரை தெய்வ கொள்கை என்கின்ற ஒன்று, சமய நம்பிக்கையை விட மூட நம்பிக்கை அவர் மறுப்பார். ஏதாவது நம்ம இயல்பாக ஏதாச்சும் ஒரு கனவு கண்ட இப்படி அப்படின்னு ஏதாச்சும் சொல்லும் பொழுதும் கூட, என்ன மணி இப்படியெல்லாம் மனசு செலுத்திட்டு இருக்கீங்க, மனசு சரியில்லைன்னா ஒரு கோயிலில் போய் ஒரு தீபம் பற்ற வைங்க, அது போதும். இல்லைன்னா யோகாவுக்கு போகிறதுக்காக ஐயா கிட்ட நான் பேசினேன், வாழ்க வளமுடன் யோகாவுக்கு போகிறாங்க அப்படிங்கும் பொழுது, சரி உனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் போமணி, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் வந்து ஐயா அது விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக்குவோம். ஆனால் அது வந்து ஏதோ 1-2 தான். சென்னையில் படிக்க போவதற்காக ஐயா கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனால் வந்து இதே மணவாளன் அண்ணா அவர்களும் வெள்ளிமலை ஐயா அவர்களும் தான், இல்லை நீங்கள் சென்னையில் சென்று அனுப்பலாம், எல்லாம் நம்மளுடைய மாணவர்கள் தானே என்று சொல்லி அனுப்புகின்ற பாங்கு இருந்தது. அதாவது எப்பொழுதும் ஐயாவுடைய மகள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை. ஐயா அவர்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முறை. எப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியும் வாழலாம் என்கின்ற ஒன்று. ரெண்டாவது வந்து எளிமை என்கின்ற ஒன்றை கற்றுக் கொடுத்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறந்தும் பிறருக்கு கேடு செய்தல் கூடாது, வாய்மை எப்பொழுதும் வெல்லும், இந்த கடைப்பிடிங்கள் என்றும் அது உங்களை காப்பாற்றும் என்பது இன்றும் என்னுடைய மகளுக்கும் என்னை சார்ந்தாருக்கும் இதுதான் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். அதனால் மாணவர்களுக்கு ஐயா அவர்களிடம் கற்றுக்கொண்டது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா வந்து இப்படி எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை நடத்துவதற்கு இப்படியெல்லாம் இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்லி எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் இருக்கணும், நாங்கள் வறுமையாக இருக்கிறோமே, இருந்தாலும் நாங்கள் வந்து திருப்தியாக இருக்கிறோம், நல்ல ஒரு பாதையை அப்பா எங்களுக்கு காட்டி சென்றுள்ளார்கள் என்று சொல்லுவார்கள். ஐயா அவர்களிடத்தில் குறிப்பாக நம்ம முனைவர் சென்னிப்பனார் ஐயா அவர்கள் புளியம்பட்டியில் வகுப்புக்கு போகும்பொழுது சொல்லுவார்கள், மறைமலையடிகள் மன்றத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்துணை பேரும் ஐயா கிட்ட பாடம் கேட்டு கேட்டு அந்த நிலத்தை வந்து நல்லா செம்மைப்படுத்திட்டாங்கம்மா. அதனால் நான் சைவ சித்தாந்த பாடம் நடத்தும் பொழுது எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது, அவங்க சீக்கிரமாக பற்றி கொள்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய பாங்காக இருக்குது. நிறைவாக நான் நிறைவு என்பதை விட இந்த கேள்விக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னா, தெய்வம் என்கின்ற ஒன்று இருக்குது, அதை வந்து எப்படியும் நாம் வந்து பிடித்து கொள்ளணும். ஒரு சூழலில் அது வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் என்பதில் நாங்கள் உறுதியான நம்பிக்கை உடையவராக இருக்கின்றோம். அதுதான் ரொம்ப சிறப்பு, நிறைவான கேள்விதான். அம்மா, ஐயா அவர்களை பற்றி நிறைய செய்திகள், அருட்கலை கழகம் தொடங்கி ஐயாவுடைய பணிகள் என்பது அளப்பரியதாக இருக்குது. குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்காக செய்யக்கூடிய பணிகள், சைவத்தில் நம்மளுடைய ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு அதன் ஊடாக இந்த சமுதாயத்திற்கும் எல்லாம் போய் சேரணும், நல்ல அறிவுடையவர்களாக, குறிப்பாக சமய அறிவும் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கும்போது திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் திருவெழிமலைக்கு போகும்போது அங்கே மழை இல்லாமல் இருக்கும்போது இறைவனிடம் படிக்காசு பெற்று பதிகம்பாடி படிக்காசு பெற்று அதன் மூலமாக தொண்டு செய்து மறுபடியும் மழை பொழிந்து பஞ்சம் தீர்ந்த பின் சென்றார்கள். அப்படின்னா ஒரு பொறுப்பை நமக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க இறைவனோடு சேர்ந்து இருப்பது என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களால் பிறருக்கும் பயன் வேண்டும். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்காக, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே என்று திருமூலர் சொன்னபடி அவங்களே இருந்தாங்க. அப்படிதான் அருளாளர்கள் இருந்திருக்காங்க. அதே போல ஐயாவும் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறது இந்த வாழையடி வாழையாக அந்த ஞான மரபு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுதுங்கம்மா. இப்ப நிறைவா என்ன அப்படின்னா, இந்த அருட்கலை கழகத்தினுடைய தற்போதைய பணிகள், ஐயா உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சொத்து, நீங்க சொன்ன மாதிரி அந்த சொத்துக்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம அருட்கலை கழகத்துடைய பணிகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. அருட்கலைக்கழகத்தினுடைய பணிகள் என்று சொல்லும் பொழுது 3 விதமாக பிரித்து கொள்ளலாம். மாதந்தோறும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாடம் நடத்துவது ஒன்று.
அதற்கு அடுத்ததாக 1964 திருவாசக முற்றோதல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டுட்டு வந்தாங்க. அது இன்று வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நடக்குது. 2 3வது சான்றோர் விழா. இந்த 3ம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் 1964 இந்த முதல் திருவாசக முற்றோதலை தொடங்கினாங்க. தொடங்கும் பொழுது ஐயா அதன் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தன்னோட வீட்டில் தான் அந்த முற்றோதலை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தது அல்லாமல் அது வீரபாண்டியில் காந்தி நாயக்கர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இன்றைய ராமகிருஷ்ணா வித்யாலயத்துக்கு தன்னுடைய நிலங்களை அதிகமாக கொடுத்த பங்கு அந்த ராஜகோபால் வீரபாண்டியில் இருக்காங்க, ராஜகோபால் நாயுடுன்னு சொல்லி. அவங்களோட இல்லத்தில் தான் 3 ஆண்டு திருவாசக முற்றோதல் நடந்தது. திருவாசக முற்றோதல் நாங்கள் 3 ஆண்டு நடந்த பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தருடைய வீட்டில் வேண்டாம், பொது இடத்துல வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு மாரணகவுண்டர் பள்ளிக்கூடங்களிலும் தெற்கு நந்தவனத்திலையும் அது இல்லாமல் தர்மலிங்கேஸ்வரர் மலை கதர்கடையில் இந்த மாதிரி 4-5 இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தற்பொழுது ஒரு இந்த 20 ஆண்டுகளாக நம்மளுடைய திருவாவடுதுறை ஆதீனத்துடைய கிளை மடத்தில் தொடர்ந்து முற்றோதல் நடக்கிறது. அதில் என்னன்னு சொன்னால், கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், திருவாசக முற்றோதல் என்பது ஒரு தெய்வ நூல், இறைவனே கேட்டு எழுதி கொண்ட நூல், இறைவனோடு ஐக்கியமானவர் 2 கலந்த மாணிக்க வாசகர் எழுதிய நூலுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஐயா அவர்கள் திருவாசக முற்றோதல் செய்வது என்பதில் மிக மிக முக்கியமான 2 கருத்தை நம்ம குறிப்பிடணும். உருக்கம் என்கின்ற ஒன்று, அந்த உருக்கம் என்கின்ற ஒன்று பக்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வரும் ஒன்று. இன்னொன்று பாவனை செய்து கொள்ளக்கூடியது, அது இன்று நிறைய நம்ம பார்க்கக்கூடிய நிலையில் இருக்குது. 2வதாக அந்த முற்றோதல் செய்யும் பொழுது ஐயா அவர்கள் அது ஒரு எங்கள் வீட்டை பொறுத்தவரை, ஐயாவினுடைய மாணவர்களை பொறுத்தவரை, அறக்கலைக்கழகத்தை பொறுத்தவரை ஒரு கல்யாண விழானே சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் முற்றோதல் வருகிறது என்று சொன்னாலே 2 மாதங்களுக்கு முன்கூட்டியே மாணவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த 51 பதியங்களும் பிரித்து கொடுக்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதிகம் கொடுத்துருவாங்க. ஐயாவினுடைய கொள்கை என்னென்னா, ஒரு பதிகம் படிக்கும் பொழுது இசையோடு பாடுறமோ இல்லையோ, ஆனால் பிழை இல்லாமல் படிக்கணும் என்பதில் ஐயா மிகுந்த ஒரு உறுதிப்பாடாக இருந்தாங்க. அதனால் தம்பி, நீங்கள்லாம் படிக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்கூட்டியே ஒரு பதிகத்தை படித்து பார்த்துங்க, பிழை இல்லாமல் படிங்க, அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து படித்து பார்த்துக்குவாங்க. சில பதிகங்களுக்கு போட்டியாக இருக்கும். ஆனால் அந்த சில பதிகங்கள் கடைசியில் ஒரு 10 பதியம் வச்சுருப்பாங்க. எதிர்பாராமல் யாராவது முக்கியமானவங்க வந்தால் அவங்களுக்கு பதியம் கொடுக்க வேண்டும் என்பதில். அதில் பார்த்திங்கன்னா, நாளைக்கு முற்றோதல் நடக்குது என்று சொன்னால் முதல் நாளே நம்ம வீட்டில் இல்லைன்னா அந்த எங்கே முற்றோதல் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல ஐயாவினுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் வந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவர்களுடைய முன் அனுபவங்களை பேசணும். யான் பெற்ற இன்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 5 நிமிஷம் அந்த திருவாசகம் என்ன நல்லா செய்தது, அப்போ அது படித்ததுனால நீ பெற்ற பயன் என்ன என்பதை எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி அதன் இரவு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வழிபாடு. அடுத்த நாள் காலையில் திருவாசகம் முற்றோதல் நடைபெறும். அதில் என்னென்னா, போற்றியோம் நமச்சிவாய பொய்ங்கனை மயங்குகின்றேன் என்கின்ற அந்த பாடலில் 108 தடவை ஒரு மந்திர பாடலாக அது மணிவாசகருடைய விழாவில் மணிவாசருடைய படத்தில் போற்றி அர்ச்சனை செய்கின்ற பாங்கு இருக்குது. அந்த மணிவாசர் விழாவே எப்படின்னு சொன்னால், ஒரு அந்த படங்களை வைக்கின்ற ஒரு அமைப்பே நமக்கு ஒரு கோயில் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நமக்கு கொண்டுட்டு வரும். முதல்ல நடராஜ பெருமான் மேலே அவருடைய திருவடியின் கீழே மணிவாசக பெருந்தகையார், அதற்கு அடுத்தது இடது பக்கமும் வலது பக்கமும் தமிழ் தென்றல் திருவிக்க அவர்களும் தனித்தமிழ் தந்தையாக விளங்கக்கூடிய மறைமலை அடிகளார். அதற்கு அடுத்த நிலை அந்த 2 படங்களுக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம காந்தியடிகளுடைய படங்கள். ஐயாவினுடைய மறைவுக்கு பின்பு ஐயாவினுடைய படமும் அங்கு வைத்துப்பட்டு முற்றோதல் செய்யப்படுகிறது. இந்த 108 மந்திர பாடல் சொன்ன பின்னாடி ஐயா அவர்கள் அந்த மணிவாசர் படத்துக்கு கீழே அமர்ந்து கொள்ளுவார். ஒரு 3 மணி நேரம் எப்படி தான் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னு தெரியாதுன்னா ஒரு அசைவே இருக்காது.
அந்த சிவபுராணம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. சொல்லி முடித்த பின்னாடி அவங்களுடைய பேர் வரும். அந்த பேருக்கு யாராருக்கெல்லாம் என்னென்ன பதியுமோ அந்த பதியத்தை எல்லாம் படிப்பாங்க. அதில் வந்து இன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சாளல் சில பதியங்களெல்லாம் இன்றும் கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அவங்க அந்த பதியம் பாடினா அது, அப்புறம் அந்த யாத்திரை பத்து, புற்றில் வாழ் அரவு மஞ்சள், அச்சப்பத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராகம் அந்த அண்ணா இல்லைனாலும் கூட அவர் அந்த கலந்து கொள்ள முடியாத சூழலாக இருந்தாலும் அந்த ராகம் பண் வந்து நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மனசில் உள்வாங்கிடுச்சு. அந்த கோயில் பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம் எல்லாமே பார்க்கும் பொழுது அந்தந்த பதியம் இவர்களை தான் பாடக்கூடிய பாங்கில் இருக்கக்கூடியது. அது வந்து காலையில் முற்றோதல் மிகப்பெரிய ஒரு விழாவே இருக்கும். ஒரு 11:30 மணி 12 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் கலந்து கொள்ளக்கூடிய திருவிழாவாக அமையும். மதியம் வந்து மாகேஸ்வர பூஜை முடிந்த பின்னாடி ஐயா வந்து திருக்கோவையாரில் ஒரு பொழிவு பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் யாரோ ஒரு தமிழறிஞர் வந்து அருள்கலைக்கழகத்தில் மணிவாசகரை பற்றி பேசுவாங்க. அதில் அழகரடிகள் வந்து ஒரு 3 முறை, நம்ம பேரூர் திரு சாந்தலிங்க அடிகளார், சுந்தரசாமி அடிகள், இவங்க எல்லாருமே அந்த இதில் வந்து கலந்துருக்காங்க. CKS ஐயா இதில் கலந்துருக்காங்க. நிறைய அறிஞர்கள் இதில் கலந்துருக்காங்க. அதை விட முக்கியமாக வந்து சமயம் மாறி ஒரு கிறித்துவ சமயத்தில் இருக்கின்ற மரியம் ஆரோக்கியதாஸ் என்கின்ற ஒரு அருள் தந்தை அவர்கள் வந்து இந்த விழாவில் கலந்து மாணிக்கவாசகரை பற்றி பேசியிருக்காங்க. அவர் சொல்லிட்டு போகிறாரு ஒரு மாணவரிடம், ஐயா அவர்கள் பேசின பொழிவை நான் கேட்டேன். 24 நூல்கள் வந்து மேற்கோள் காட்டினாங்க. எந்த விதமான ஒரு குறிப்பு இல்லாமல் அவர் பேசுகிறது எங்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்துது. ஆனால் அப்பேற்பட்டவங்ககிட்ட நான் பாடம் கேட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு அருள் தந்தையாக விளங்கக்கூடிய பாங்கு இருக்குது என்பது இருக்குது. அது அல்லாமல் ஐயாவுடைய அருள்கலைக்கழகத்தில் கிறித்துவர்களும் உண்டு, வேற்று மதத்தை சார்ந்தவங்களும் உண்டு. ஆனால் அவர்களும் வந்து இந்த பதிகம் படிக்கக்கூடிய பாங்கு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அது ஒரு மிக ஒன்று. ஐயா அவர்கள் வந்து அந்த திருக்கோவையாரை பற்றி பேசும் பொழுது துறைவாய் நுழைந்தனையும் அந்த பாடல், ஈசருக்கு யான் வைத்த அன்பை காட்டிலும் அவளுடைய கண்கள் மிகப்பெரிய நீண்டதாக இருக்கென் பொழுது என்று சொல்லும் பொழுது ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் அந்த இன்பம் பாடலெல்லாம் வந்து அந்த ஆனந்த வெள்ளத்துக்குள்ளேயே பேரின்பத்திலேயே அவர் மூழ்கும் என்ற பாங்கு அது இன்றும் இருக்குது. என்னென்னா இன்று பார்க்கும் பொழுது முற்றோதல் என்பது நடக்கிறது. அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. ஒரு வளர்ச்சி பாதை. எல்லாரும் இன்றைக்கி திருவாசகம் முற்றோதல்னு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பயபக்தியாக, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ளதாக, ஒரு வேடிக்கையாக கேளிக்கையாக இல்லாமல் இருந்தால் அது நல்ல ஒரு நிலையில் இருக்கும். முதல் முற்றோதலில் தொடங்கியது ஐயாதா என்பது எங்களுக்கு வந்து பெருந்தகை சித்தாந்த சரவமாக விளங்கக்கூடிய நம்ம சென்னிப்பண்ண ஐயா தான் திரும்ப சொல்லுவார். ஐயா தான் முதல் கொங்கு நாட்டில் தமிழகத்தில் முதல் இந்த திருவாசக முற்றோதலை ஆரம்பித்தார்கள் என்பது. நீங்கள் அந்த கேள்வியில் கேட்டீங்க, இந்த சமுதாயத்துக்கு இந்த அருள்கலைக்கழகம் என்ன செய்தது என்று. ஐயாவினுடைய 80வது ஆண்டு விழாவில் என்னுடைய காலம் நெருங்கியது. நான் கற்றுக்கொண்டதை, என்னிடம் நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுடைய ஊர் பகுதியில் அருள்கலைக்கழகம் என்கின்ற ஒரு பொது அமைப்பு அவர்களுடைய பகுதியில் பிரிந்து அந்த மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னூர் தமிழ் சங்கம் இன்று அது முற்றோதலை செய்து கொண்டிருக்கிறது. புளியம்பட்டி மறைமலடிகள் மன்றம் முற்றோதலை செய்து கொண்டிருக்கின்றது. மதுக்கரை அன்பர்கள், நமது குமரலிங்கம் அவர்களுடைய அன்பு சகோதரியாரும் அவர்களுடைய மாமா அவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே மதுக்கரையில் ஐயா அவர்களுடைய மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த விதை தூவப்பட்டது அது முளைத்து மரங்களாக விருட்சங்களாக இருக்கிறது என்கின்றது நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். அது அவரே சொன்னது. இந்த அருள்கலைக்கழக மாணவர்கள் அவர்களுடைய பகுதியில் செய்ய வேண்டும் என்பது. இது ஒரு திருவாசக முற்றோதல் வகுப்பு எப்பவும் போல் காலையில் நடந்து மாலை வரைக்கும் நடக்கும். அதில் வந்து அருள்கலைக்கழக வகுப்பில் ஐகேஎஸ் அண்ணா அவர்கள் தாய் மாணவர் பாடல் ஐயா இருக்கிற வரைக்கும் ஐயா நடத்தி கொண்டிருந்தார். ஐயாவுக்கு பின்பு பல அன்பர்கள் வந்து தாய் மாணவர் பாடல், திருமுறை, பெரிய புராணம், உரை சிறப்பு, நம்மளோட அண்ணா அவர்களும் கூட சென்னிப்பண்ணா அவர்களோட தனிகை புராணம் பாடம் நடத்தியிருக்காங்க. சில சமயங்களில் நாங்களும் அது நடத்தக்கூடிய பாங்கு, ஏதாவது ஒரு தலைப்பில் ஒவ்வொரு சொற்பொழிவு வள்ளலாருடையது இந்த மாதிரி நடத்துகின்ற பாங்கு இருக்குது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய கோவை பகுதியில் பெரும் பேராசிரியராக மாரோப்பையா அவர்கள் இருந்தார்கள். பெரும் பேராசானுக்கு பேராசிரியர், முதுபெரும் பேராசிரியர் மாரோப்பையா அவர்கள் வந்து தன்னுடைய ஆசிரியர் மூவா அவர்களுக்கு 100ஆண்டு விழா முதலாக
கோவையில் வந்து மூவாக்கு நூற்றாண்டு விழா எடுத்தது ஐயா அவர்கள் தான். அப்பொழுது அதில் அந்த நூற்றாண்டு விழாவில் கிடைத்த ஒரு தொகை மீதி இருந்தது. இந்த தன்னுடைய ஆசிரியருக்கு தனக்கு பின்பு ஒரு விழாவினை தொடர்ந்து செய்ய வேண்டும், யாரிடம் கொடுத்தால் அதனை செய்வார்கள் என்று பல நாள் யோசித்து அவர் என்ன செய்கின்றார், எங்களுடைய அல்கலைக்கழகத்துக்கு அவர் நேரடியாக வந்து அந்த தொகையினை 1,30,000 தொகையினை அப்படியே, அதாவது 1.5 லட்சம் அந்த தொகையினை கொடுத்து நீங்கள் வந்து இவருக்கு கட்டாயமாக மூவாவுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நிபந்தனை சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, மூவா அவர்களுக்கும் மட்டுமல்லாமல் சேக்கிலாருக்கும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் அந்த அல்கலைக்கழகத்தில் நாங்கள் மூவா அவர்களுக்கு முதல்ல சேக்கிலார், அதுக்கு அடுத்ததாக திருவிக்கா. ஐயா அவர்கள் வந்து மாரப்பையா அவர்கள் வந்து திருவிக்கான் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். முதல் கடைசி கலந்து கொண்ட நிகழ்ச்சியும் ஐயா அவர்கள் தான். திருவிக்கா அவர்கள் இறுதியாக தன்னுடைய மனைவியோடு கண் பார்வை இல்லாமல் எப்படி அவர்கள் துன்பப்பட்டார்கள் என்பதை இறுதியாக அவர் படித்து அந்த சூழலையே அவர் மாற்றிக்கொண்ட பாங்கு. அந்த தொகை கொடுத்த பின்பு அந்த சான்றோர்களுக்கு காந்தியடிகள், சேக்கிலார், திருவிக்கா, காந்தியடிகள், மூவா, அது அல்லாமல் இந்த தொகை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த மாரப்பையா, இவர்களுக்கு நாங்கள் ஆண்டுதோறும் விழா எடுத்தோம். அந்த விழா எடுத்து அந்த அக்டோபர் 2ஆம் தேதி நாங்கள் விழா எடுக்கிறோம். மாலையில் அருட்செல்வர் ஐயா அவர்கள் சென்னையில் வந்து இரவு காலமான செய்தி வருகின்றது. அவர் செய்த பணிக்கு காந்தியத்தோடு தொடர்பு கொண்டதுக்கு அதே நாள் அவருக்கு வந்து இறைவனோடு கலந்த பாங்கு இருக்குது. அதனை நாங்கள் வந்து முன்னெடுத்து ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவர்களுடைய மகளாரும் அன்பு மருமகனாரும் ஜி.கே. குப்புசாமி மருத்துவமனையில் இருக்கின்ற ஜி.கே. சுந்தரம் ஐயா அவர்களும் அந்த 2 லட்சம் தொகையினை அவர்கள் முழுவதும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கடப்பாடு எங்களுக்கு உண்டு, நன்றி கூற வேண்டும் என்பதற்காக அருட்செல்வர் ஐயா அவர்களையும் நாங்கள் இணைத்து கொண்டு சான்றோர் பெருமக்கள் அறுவருக்கும் ஆண்டுதோறும் இந்த விழாவினை எடுத்து வருகின்றோம். திருமுறையினை சேக்கிலாருக்கு விழா எடுப்பதனால் திருமுறையினை தலையில் வைத்து கொண்டு கோயிலை வலம் வந்து விழா தொடங்கும். இது குறிப்பாக சொல்லக்கூடிய ஒன்று. இது இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது தமிழ் என்கின்ற ஒன்று தமிழ் சான்றோர்களே நமக்கு தந்தது. அவர்கள் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையினை தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கு நமக்கு ஒரு வாழ்வில் நெறியை காட்டி சென்றார்கள். அவர்கள் வழி நாம் பின்னிற்க வேண்டும் என்பதற்காக இதனை செய்கின்றோம். இன்னொன்று, ஐயா அவர்கள் சமுதாயத்துக்கு செய்கின்ற, ஐயாவே ஒரு சமுதாயம்தான், சமுதாயத்தோடு தன்னை பிணைத்து கொண்டார்கள். ஐயாவை பார்க்கும் பொழுது ஐயா வேற, தமிழ் வேற இல்லை, ஐயா வேற, சமயம் வேற இல்லை, ஐயா வேறு, சமுதாயம் வேறும் இல்லை. இந்த மூன்றும் கலந்த கலவை தான் ஐயா அவர்கள். ஆதலால் தன்னுடைய மாணவர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கு ஐயா அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். குழந்தைகளை பள்ளிக்கு சேர்க்கும் பொழுது, எழுத்தாணி பால் கொடுக்கும் பொழுது ஐயா அவர்களுடைய இல்லத்தில் வந்து அச்சரம் எழுதி செல்லுகின்ற பாங்கு, அறிவோம் நன்றாக குருவே துணை என்று சொல்லி தான் அவர்களுக்கு எழுதுகின்ற மரபு உண்டு நாக்கில். அதுக்கு அடுத்ததாக தமிழ் பெயர் சூற்றுகின்ற பாங்கு இருக்குது. அதில் வந்து நீலாம்பிகை, அடுத்ததாக ஞானமணி, ஞானவள்ளி, ஆதிரை, சிவமணி, குருமணி என்று செந்தில் ஆண்டவர் பெயர் இறை பெயராக இருக்க வேண்டும் என்பதிலும் தமிழ் பெயராக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதிப்பாடு உடையவராக இருந்தார்கள். எங்களுடைய பெயரை பார்த்தாலே தெரிந்திருக்கும். என்னுடைய மூத்த சகோதரருடைய பெயர் வந்து மணிவாசகர், 2வது அண்ணா பேர் வந்து சிவஞானம், என்னுடைய பெயர் வந்து ஞான பூங்கோதை. ஐயா வந்து குழந்தையில் வேலை செய்யும் பொழுது அம்மாவுக்கு கடிதம் எழுதும் பொழுது 3வதாக மகள்தான் பிறப்பால், அவளுக்கு ஞான பூங்கோதை என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கடிதம் காட்டியுள்ளார்கள். அதனால் என்னுடைய மகள் ஐயா அவர்களுடைய பெயர்த்தி ஆதிரை நல்லார் என்ற ஐயா வைத்த பெயர். அது வந்து நம்மளுடைய குமரலிங்கம் அவர்களும் லட்சுமிபதி ராஸ் அவர்களும் இந்த இல்லத்தில் தெய்வ ஒன்றின் தமிழ் வீட்டுக்கு பேர், இந்த இல்லத்தில் தான் அவங்களுக்கு பெயர் சூட்டு விழா நடந்தது. அந்த விழாவுக்கு வந்து நம்மளுடைய முத்துக்குமாரசாமி அண்ணாவும் சின்னிப்பண்ணா அவர்களும் வந்தார்கள். ஐயா இருக்கையில் உயர்ந்த இடத்துல சேரில் உட்காரும் பொழுது கீழே உட்கார்ந்தாங்க. தம்பி எந்திரிச்சு மேலே உட்காருங்க, தமிழ் கீழே உட்காரக்கூடாது என்று மேலே தமிழுக்கு என்று இடம் கொடுத்து உட்கார வைத்தார்கள். அந்த சிறப்பெல்லாம், அந்த நினைவுகள் இன்றும் எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்
ஐயா அவர்களுடைய விட்டு சென்ற அந்த பணிகளை நாங்கள் அறக்கலைக்கழகத்தின் சார்பில் செய்து கொண்டிருக்கின்றோம். மூத்த அடியார்கள் என்று சொல்லி ஒரு 90 வயது 80 வயது தாண்டிய அவர்களுக்கு இந்த மணிவாசகர் விழாவிலும் ஐயாவினுடைய நினைவு நாளிலும் அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற பாங்கு இருக்குது. ஐயாவோடு தொடர்ந்து அவர்கள் வருகின்றார்கள். சொல்லப்போனால் 1945 இருக்கக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி 9 மாரப்பையா அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற பாங்கு, ஆசிரியர்கள் பாடம் நடத்துகின்றார்கள். பாடம் நடத்தி முடித்தது மாணவர்களுக்கும் அந்த கல்லூரி தொடர்பு விட்டு போகிறது. மீண்டும் ஏதோ 100ல் 1-2 மட்டும்தான் தொடர்பு வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அறக்கலைக்கழகம் என்கின்ற ஒன்று பாசையா அவர்கள் மட்டும்தான் 24 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் மாணவர்கள் அவருக்கு விழா எடுக்கின்ற பாங்கு என்பது இந்த ஒரு கோவையில் ஐயாவோட இடத்துல தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்கின்ற ஒன்று. மாணவர்களும் அவர்களும் வந்து சேர்ந்து அவர்கள் 2 ஐக்கியமாக விட்டார்கள் என்று. இன்னொன்று அடிக்கடி நாம் சொல்ல வேண்டியது, மாணவராக வந்தார்கள், மக்களாக மாறினார்கள், நன்மக்களாக மாறினார்கள், அடுத்ததாக அவர்கள் அடியார்களாக மாறுகிறார்கள். அதுதான் அறக்கலைக்கழகம் மாணவர்களுக்கு ஐயா வழி செய்தது. இன்று 5 தலைமுறைகளாக ஐயா மாணவர்களோடு ஆதரை நல்லாளோடு தொடர்பு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தேடி வைத்த சொத்து மாணாக்கர் என்கின்ற சொத்து. எங்களை விட ஐயா மாணவர்கள் மீது மிகுந்த அன்பும் அருளும் பரிவும் கொண்டவர்கள் என்பது என்று சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கு. சரிங்கம்மா, சரி, ரொம்ப சிறப்பா. ஏன்னா இது ஆவணப்படுத்துதல்ல ஐயாவை பற்றின முழுமையான செய்தி. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஐயாவை நாம் கண்டது கிடையாது. அதுவும் நாங்கள் எங்கள் தலைமுறைக்கு ஐயா கட்டாயம் அது படத்தில் தான் பார்க்கணும். இப்போ உங்கள் மூலமாக நிறைய செய்திகள் நான் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய இந்த அருட்கலை கழகத்தினுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெறணும். ஐயாவுடைய புகழ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஐயா ஆற்றிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இறைவனிட்ட வேண்டி நாங்கள் நிறைவு செய்யணும். ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுடைய நேரத்தை தந்தது. மிக்க மகிழ்ச்சி. அறக்கலைக்கழகத்தின் சார்பில் ஐயாவினுடைய ஒரு வரலாற்றை ஒரு ஆவணமாக கொண்டு வருகின்ற உங்களுடைய முயற்சிக்கு ஐயா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவர்களுடைய மாணவர்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.